இன்றைக்கி தேதிக்கு யூடியூபினுடைய அனாலிட்டிக்ஸையும் யூடியூபுடைய சயின்ஸையும் யூடியூபினுடைய பர்பஸையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போட்டு யூடியூப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் யூடியூபர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பணம்ங்கிறது ஒரு கிரே ஏரியா. நான் பணக்காரன் ஆகணும்னு சொன்னாலே ஏதோ நான் தப்பு பண்ணுறேன் போல் அப்படின்னு நமக்கு தோணும். எதற்காக நான் யூடியூபர் ஆகணும், எதுக்கு நான் இந்த யூடியூப்பில் கிரியேட்டராக போகணுங்கிற ஒரு பர்பஸ் இருக்கணும். எனக்கு பாட்டு பாடவும் தெரியுங்க, எனக்கு டான்ஸ் ஆடவும் தெரியுங்க, ரெண்டும் சேர்ந்து செய்யவாங்க, மூச்சு வாங்கிடுங்க. நான் பேசுகிறத கேட்குறது கொஞ்சம் ஆர்வமாக வந்திருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த லஞ்சுக்கு அப்புறம் இருக்கிற செஷன் மாதிரி மோசமான செஷன் சின்ன வயசுலேருந்து லஞ்சுக்கு அப்புறம் இருக்கிற செஷன் தான் இருக்கிறதுலே கஷ்டமான செஷன். முழிச்சிருக்கணும், பேசுகிறவங்க கொஞ்சமாவது சுவாரஸ்யமாக பேசணும், இல்லாட்டி போர் அடிக்கும். சுவாரஸ்யமாக பேசினாலே போர் அடிக்கும். இருங்க, ஒரே ஒருத்தர் இன்னும் என்னைய பார்க்கல, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், கண்டுபிடிப்போம். அப்படியே இருக்கு. ஹலோ, ஹாய் ஹாய். கட்டம் போட்ட அன்பு தம்பி சட்டை நீங்கள் தான். ஃபைன் ஃபைன், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கொஞ்சம் தூக்கத்திலேருந்து உசுப்பி விட்டுருவோம். செஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கேள்வி. நீங்களாம் மாணவர்கள், என்ன மாணவர்கிட்ட பேசினா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இன்ட்ராக்ஷன் இருக்கும் அப்படின்னு நம்பி தான் எல்லா இடத்துக்கும் போவேன். எங்கேயுமே யாருமே எந்த பதிலுமே சொல்ல மாட்டாங்க. இப்போ நான் சும்மா ஜென்ரலாக அவன் கேட்குறேன், நம்ம எத்தனை பேருக்கு கேரண்டிக்கும் வாரண்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரியும்? சும்மா ஜஸ்ட் கை தூக்குங்க. நான் கேட்கல மாட்டேன், என்ன டிஃப்ரென்ஸ்லாம் கேட்க மாட்டேன், கை தூக்குங்க. எத்தனை பேர்த்துக்கு? 1 2 3 4 5 6. ஃபைன். மைக் இருக்கா? ஹேண்ட் மைக் இருக்கா? அந்த தம்பிகிட்ட கொடுங்க. கேட்க மாட்டேன்னு சும்மா காட்சிக்கு சொன்னேன். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேரண்டி அண்ட் வாரண்டி? அதை ரிப்பேர் மட்டும் பண்ணி தருவாங்க சார், பொருளை மாற்றி தர மாட்டாங்க. இது வந்து பொருளை மாற்றி தந்துடுவாங்க சார், அதான் டிஃப்ரென்ஸ். ஒரு பொருளை ரிப்பேர் பண்ணி கொடுத்தா அது வாரண்டி, அந்த பொருளை மாற்றி கொடுத்தா அது கேரண்டி. மகிழ்ச்சி. உட்காருங்க. நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ முதல்ல ஏன்னா ஆரம்பத்துக்கு முன்னாடியே யார் யாருக்கெல்லாம் யூடியூபர் ஆகணும்னு கனவு இருக்குன்னு கேட்டுட்டேன்னா அவ்வளோதான், முடிஞ்சு. எடுத்தோன்னே டாப்பிக்கில் போய் உசுரை போட்டு வாங்கி அடுத்து 1.5 மணி நேரத்துக்கு ஒன்று கொலை எடுக்க போகிறான்டா அப்படின்னு இருக்கும். இப்போ கேரண்டினா என்ன, வாரண்டினா என்னன்னு நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்குவோம். ஒரு இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம பேச ஆரம்பிப்போம், என்ன பேசணுமோ அதை பேச ஆரம்பிப்போம். நமக்கு எந்த பொருளை நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே வாரண்டி கார்டு அப்படிங்கிற ஒரு கார்டு மட்டும்தான் அந்த பொருளில் இருக்கும். நீங்கள் பொருளை மாற்றி கொடுத்தாலும் சரி, பொருளை சரி பண்ணி கொடுத்தாலும் சரி, புது பொருள் கொடுத்தாலும் சரி, அது என்னவோ அந்த கம்பெனியினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னவோ அதை ஃபாலோ பண்ணுறதுங்கிறது அந்த வாரண்டி கார்டு. 6 மாதம் வாரண்டி, 1 வருஷம் வாரண்டி, 2 வருஷம் வாரண்டி, 4 வருஷம் வாரண்டி, 5 வருஷம் வாரண்டின்னு வாரண்டி மட்டும்தான் அந்த கார்டு. அதுக்கு பேர் வாரண்டி. கண்டிப்பாக எங்கள் கம்பெனி கேரண்டியாக உங்களுக்கு வாரண்டி கொடுக்கும் அப்படிங்கிற அந்த அஷூரன்ஸ் தான் கேரண்டி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு வாரண்டி நிச்சயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அஷூரன்ஸ் தான் கேரண்டி. உங்களுக்கு மாற்றி கொடுத்தாலும் சரி, புதுசாக பொருள் கொடுத்தாலும் சரி, அது வாரண்டியில் தான் வரும். ரைட்டா தம்பி? கிளியரா? ஃபைன், மகிழ்ச்சி. அப்போ கேரண்டிங்கிறதுக்கு கார்டெல்லாம் இருக்காது, கேரண்டி கார்டுன்னு. மேபி எப்படி இருக்கலாம்னா, இந்த வாரண்டியை கண்டிப்பாக நீங்கள் கிளைம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான உறுதிக்கு அந்த கேரண்டி கார்டுன்னு ஏதாவது வச்சுருக்கலாமே தவிர, வெறும் கேரண்டி கார்டுன்றது ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதை வச்சு போய் நம்ம பொருளை மாற்றவோ சரி பண்ணவோ முடியவே முடியாது. வாரண்டி கார்டு தான் மெயின். இதுதான் கேரண்டிக்கும் வாரண்டிக்குமான வித்தியாசம். ரைட்டா? ஒரு விஷயம் இன்றைக்கி புதுசாக கற்றுக்கிட்டோமா? இப்போ கை தூக்குனீங்கல்ல, எனக்கு தெரியும்னு, அதில் எத்தனை பேர் தம்பி நினச்ச மாதிரியே நினச்சிருந்தீங்க? எத்தனை பேருக்கு நான் சொன்ன விஷயமே தெரியும்? ஃபைன், 1 2 3. மற்ற எல்லாருக்கும் புதுசு. கரெக்டாக? மகிழ்ச்சி. ஒரு புது தகவல் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். போதும், ஒரு நாளைக்கு ஒரு தகவல் போதும். ஈஸி. ஃபைன். அடுத்து இப்போ நம்ம டாபிக் உள்ள போகலாம். யூடியூபர் ஆவது எப்படி? வெற்றிகரமான, ஓகே, அப்ஜெக்டிவ் ஒன்று இருக்குது, அது சேர்க்கணும். வெற்றிகரமான யூடியூபர் ஆவது எப்படி? இங்கே எத்தனை பேர்த்துக்கு ஃப்ரம் த ஹார்ட் நான் ஒரு யூடியூபர் ஆனால் நல்லா இருக்குமேன்ற ஒரு சின்ன தாட்டாவது இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 ஆல்மோஸ்ட். என்ன, கொஞ்ச நாளைக்கு முன்னாடிலாம் எத்தனை பேர்த்துக்கு சினிமாவில் சாதிக்கணும்னு சொல்லி கேட்டால் கை தூக்குவாங்க. அந்த மாதிரி இப்போ யூடியூப் ஆயிடுச்சு. ஏன்னா சோஷியல் மீடியா அந்தளவுக்கு வளர்ந்துருக்கு. யூடியூபினுடைய வளர்ச்சி வந்து பிரம்மாண்டமான வளர்ச்சி. நல்ல வேலையாக நாங்கள்லாம் யூடியூப் வளர்ந்த காலத்தில் தொடங்கின காலத்திலேயே தொடங்கிட்டோம். அதனால கொஞ்சம் சுலபமாக இருக்குது.
இன்றைக்கி தேதிக்கு யூடியூபினுடைய அனாலிட்டிக்ஸையும் யூடியூபுடைய சயின்ஸையும் யூடியூபினுடைய பர்பஸையும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வீடியோ போட்டு யூடியூப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், அதை நம்ம ஒத்துக்கிறணும். எத்தனை பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க? 1 2 3 4 5. எத்தனை பேர் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க? 1. வெரி குட். உங்கள் சேனல் பேர் என்னங்க? கவி பிரசாத் ராக். சூப்பர். ராக் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஃபைன். இப்போ யூடியூபர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, யூடியூப்பில் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க. நீங்கள் எல்லாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்ம ஒரு படிப்பு படிக்கிறோம், அதனால் ஒரு ஸ்கில்லை நம்ம டெவலப் பண்ணுறோம், ஒரு திறமை இருக்குது. அந்த திறமைக்கு இந்த திறமை எனக்கு தேவை, எனக்கு இதற்கான ஒரு வேலை, இவங்க எனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுத்தா நான் ஒரு வேலையை நல்லா செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நமக்கு ஒரு ஊதியம் கொடுப்பாங்க. நம்ம பாட்டுக்கு ஒரு வேலைக்கு போய் மாத சம்பளம் வாங்கிட்டு அவங்களுக்கு நம்மளுடைய ஸ்கில்லை பயன்படுத்தி அவங்கள வளர வச்சு நம்மளும் வளர்ந்து இருக்கலாம். இவ்வளோ தான் கான்செப்ட். இப்படி தான் இருக்குது. இப்போ இந்த யூடியூபர் ஆகணும் அப்படின்னா நம்ம ஃபுல் டைம் யூடியூபரே ஆக போகிறோமா, இல்லை நான் ஏதாவது ஒரு வேலை செய்ய போகிறேங்க, நான் ஒரு பார்ட் டைமாக யூடியூப்புங்கிறது என்னுடைய ஆசை, சும்மா புகழ் அடையணும், நான் ஒரு இடத்துக்கு போனால் 4 பேர் என்னை பார்க்கணும், இல்லை அதன் மூலமாக ஏதாச்சும் எனக்கு ஒன்று வருமானம் வரும், என் கூட ஒரு செல்ஃபி எடுக்கணும், நான் ஒரு வீடியோ போட்டால் அதை கொஞ்சம் பேர் பார்க்கணும், அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணணும், இந்த மாதிரியான ஆசைகள்லாம் நம்ம எல்லாருக்கும் இருக்கும்ல. இந்த ஆசைகள் இருக்கிறது தப்பே கிடையாது. யூடியூபர் ஆகிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு புகழோ பணமோ எதுவுமே தவறு இல்லை. நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் யூடியூபர் ஆகணும்னு ஆசைப்பட்றேன்னு நிறைய பேர் சொல்லுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் பணம்ங்கிறது ஒரு கிரே ஏரியா. நான் பணக்காரன் ஆகணும்னு சொன்னாலே ஏதோ நான் தப்பு பண்ணுறேன் போல் அப்படின்னு நமக்கு தோணும். நமக்குன்னு நம்ம ஒரு வட்டம் வச்சுருப்போம், அவ்வளோ காசு நம்மகிட்ட இருந்தால் போதும்னு. அதுக்கு மேலே காசு வந்துருச்சுன்னா நமக்கே நம்ம மேலே என்னடா நம்மகிட்ட இவ்வளோ காசு இருக்குது, ஐயோ ஏதோ தப்பாக இருக்கே, நம்ம தப்பு பண்ணுறோமோன்னு தோண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரியான ஜென்ரேஷன் தான் நம்ம ஜென்ரேஷன். நிறைய பணம் சேர்க்கணும், ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ்லாம் நிறையா நமக்கு இருக்குமான்னா தெரியாது. வேறஸ் அது ஒரு பெரிய ஆப்ஷன் இந்த யூடியூப்பில். இன்றைக்கி தேதிக்கு நம்ம ஒரு வெற்றிகரமான யூடியூபர் ஆனோன்னா ஈஸியாக நம்மளால் நான் ஏதாவது நம்பர் சொன்னால் அது ஒரு ஃபேக்டராக மாறிடுங்கிறதுனால நான் நம்பரை விட்டுறேன். பட் நல்ல நம்பரில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை விட ஒரு நல்ல நம்பரில் நம்மளால் மணியும் ஏர்ன் பண்ண முடியும், ஃபேமும் ஏர்ன் பண்ண முடியும். பட் இதையெல்லாம் தாண்டி நான் ஒரு யூடியூபர் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் திங் எல்லாருக்கும் என்ன இருக்கணும்னா ஒரு பர்பஸ் இருக்கணும். எதற்காக நான் யூடியூபர் ஆகணும், எதுக்கு நான் இந்த யூடியூப்பில் க்ரியேட்டராக போகணுங்கிற ஒரு பர்பஸ் இருக்கணும். கண்டமேனிக்கு நான் பாட்டுக்கு போகிற இடத்தெல்லாம் வீடியோ போட்டு எங்கேயோ போகிற இடத்துல ஒரு ஃபோனை வச்சுட்டு இங்கே பாருங்கள் இன்றைக்கி நாங்கள் இங்கே வந்திருக்கோம் இந்த மாதிரி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த வீடியோ அப்லோட் பண்ணால் யூடியூப்பில் யூஸ் போகாது, ஷுவராக போகாது. கண்டிப்பாக நான் எழுதி தரேன், அந்த மாதிரி ஒரு வீடியோ கூட போகாது. இன்ஸ்டாவில் ரீல்ஸில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மே விதவிதம். இன்ஸ்டா ஒரு மாதிரி ஒர்க் ஆகும், யூடியூப் ஒரு மாதிரி ஒர்க் ஆகும். இங்கே ஃபேஸ்புக் எத்தனை பேர்கிட்ட இருக்குது? பரவாயில்லையே, யங்ஸ்டர்ஸும் ஃபேஸ்புக் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா நான் இந்த ஃபஸ்ட் இயர் படிக்கிற பசங்கள்லாம் ஃபேஸ்புக் கேட்டால் யாராவது ஒரு பையன் வச்சுருக்கான்னு கை தூக்குனா மற்றவங்கெல்லாம் அண்ணே இவன் பூமர்னே எங்கேயா இருங்க இவன் ஃபேஸ்புக் வச்சுட்டு திரியிறானே அப்படிங்கிறாங்க. ஃபேஸ்புக்கில் தான் நான்லாம் வாழ்ந்தேன், ஃபேஸ்புக் இல்லைன்னா என்னால் நான் இந்த இடத்துல இன்றைக்கி இல்லவே இல்லை. ஃபேஸ்புக்குலாம் காலத்துக்கும் நன்றி கடன் பட்டிருக்கோம். தேநீர் இடைவேளை அதில் தான் பயங்கரமாக நமக்கு ரீச் இருந்துச்சு. நான் ஒரு வீடியோ முதல் நாள் போட்டால் அடுத்த நாள் 1 மில்லியன் வந்துடும். நீங்கள் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு 6 வருஷம் பார்க்குறவங்களுக்கு தெரியும். இந்த டபுள் ஆக்ஷன் வீடியோஸ்லாம் காய்கறி கடைகள்லாம் போய் எடுத்து போட்டு அந்த மாதிரிலாம் வந்திருப்போம். அது எல்லாமே ஃபேஸ்புக் தான் பூம். அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டானா என்னென்னு தெரியும், அதுக்கப்புறம் தான் யூடியூப்னா என்னென்னு தெரியும். இது எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டோம். அப்போ அந்த பர்பஸ் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுக்கு நான் யூடியூபர் ஆகணுங்கிறது, இந்த கேள்விக்கான பதில் எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் தெளிவாகவே இருக்கணும். நமக்கு இந்த வயசில் மாணவ பருவத்தில் எந்த கேள்விக்குமே தெளிவான பதில் இருக்காது. எல்லாத்தையும் செய்யணும்னு ஆசைப்படுவோம், எல்லாவாவும் ஆகணும்னு ஆசைப்படுவோம். யாராவது நல்லா மேடையில் பாட்டு பாடி டிவியில் அதை போட்டாங்கன்னா நம்மளும் பாட்டு பாடி டிவியில் வரணும்னு ஆசைப்படுவோம். யாராவது நல்லா விளையாண்டாங்கன்னா நம்மளும் வர மாதிரி விளையாடணும்னு ஆசைப்படுவோம். யாராவது ஒரு விருது வாங்கினாங்கன்னா நம்மளும் அந்த விருது வாங்கணும்னு ஆசைப்படுவோம். எல்லாமே நான் செய்யணும், எல்லாமாவே நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய பருவம் இந்த மாணவ பருவம். அது ஆக்சுவலி ஒரு பியூட்டிஃபுல் பருவம். ஏன்னா சின்ன வயசுலேயே எனக்கு இதுதான் பாதை, இதுதான் அதுலேயே நான் போயிட்டு இருந்தால் ஏதாவது ஒரு கட்டத்தில் சேச்சுரேட் ஆக சான்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ஸ்டூடெண்ட் டைம் தான் எனக்கு இதுவும் பண்ணணும், இதுவும் பண்ணணும், நான் அதுவாகவும் இருக்கணும், நான் இதுவாகவும் இருக்கணும், ஓன்னு சூப்பராக இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு ஒரு ரியாலிட்டி இல்லை. ரியாலிட்டிக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். ஹார்டாக ஹிட் பண்ணும். நங்குன்னு மண்டையில் ஓங்கி ஒரு கொட்டு கொட்டி டங்குன்னு இது உன் பாதை இல்லை, ஒழுங்கு மரியாதை அதை விட்டுட்டு நீ ஓடி போயிரு, உன் இடம் வேறு, நீ வேறு செய்கிறதுக்காக இருக்க, அந்த வேலையை நீ செய் அப்படின்னு நமக்கு வந்துட்டு யாரோ கைட் பண்ணுற மாதிரி நமக்கு இருக்கும். அப்போ தான் நம்ம அந்த பர்பஸை யோசிக்க ஆரம்பிப்போம், தேட ஆரம்பிப்போம். இதெல்லாம் நம்ம படித்து முடித்து 2 வருஷம் கழித்து நடக்கிறதுக்கு
நமக்கு இப்போயே தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. நான் இதை யூடியூபுக்குன்னு மட்டும் சொல்லலை, லைஃபுக்கே சொல்கிறேன். நீங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால நான் இதை சொல்கிறேன். ஸோ யூடியூபுக்குன்னு சொல்லும்போது நம்ம வீடியோ போடும்போது நம்ம என்ன பர்பஸ்க்காக யூடியூபர் ஆகணும், என்னுடைய பணி என்ன, நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த சேனல் வேணால் எடுத்துக்கோங்க, அந்த சேனலுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும், அவர் பேசுகிறதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும். இன்றைக்கி அது பர்பஸ் மாறி இருக்கலாம், அவங்க தடம் மாறி இருக்கலாம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் அவங்க வீடியோஸ்லாம் நல்லாயிருக்கும், இப்போ அந்த அளவுக்கு இல்லை அப்படின்லாம் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? அது எல்லாமே அவங்களுடைய பர்பஸ்லேருந்து விலகி போனதன் காரணமாக நடக்கிறது. அப்போ அந்த பர்பஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதைத்தான் நீஷ் கண்டென்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீஷ், NICHE. இந்த நீஷ்னா என்னென்னா, நான் என்ன வீடியோ போட போகிறேன், என் சேனல் எதை பற்றிங்கிறதுல தெளிவான ஒரு அலைன்மெண்ட் இருந்து அது மக்களுக்கு தெளிவாக நான் புரிய வச்சிடணும். இதான் நீஷ். அப்போ தேநீர் இடைவேளையோட நீஷ் என்னங்க? இப்போ உங்களுக்கு தோணும்ல, இவர் என்ன பேசுகிறாரு, இவர் சேனலுடைய பர்பஸ் என்ன, இவருடைய நீஷ் என்ன அப்படின்னா, எங்களுக்கு நல்ல தகவல்களை, மக்களுக்கு தேவையான தகவல்களை மக்கள் மொழியில் சுவாரஸ்யமாக அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இதுதான் எங்களுடைய நீஷ். இப்போ தேநீர் இடைவேளையில் இருக்கக்கூடிய வீடியோக்களில் இருக்கிற தகவல்கள் எல்லாமே எக்ஸ்க்ளூசிவாக நாங்கள் போய் கிரவுண்ட் ரியாலிட்டியில் போய் ஜேர்னலிஸ்ட் மாதிரி ஃபீல்டில் செக் பண்ணி நாங்களே ஒரு ஆராய்ச்சி நிலையம் வச்சு நாங்கள் அந்த பொருள்களையெல்லாம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி இதில் அது இருக்குது இதில் எது இருக்குன்னு சொல்கிறோமா? இல்லவே இல்லை. ஆராய்ச்சி பண்ணி ஏற்கனவே வச்சுருக்காங்க. அந்த பேப்பர்ஸ், ஜேர்னல்ஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம், மருத்துவர்களினுடைய அனுபவத்தை யூஸ் பண்ணுறோம், அவங்களுடைய அறிவை யூஸ் பண்ணுறோம். இதையெல்லாம் பயன்படுத்தி கலெக்டிவாக நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆகும் அப்படின்னா அதை சுருக்கி கிளப் பண்ணி உங்கள்கிட்ட ஒரு 4 நிமிஷத்தில் என்னால் கொடுக்க முடியும். அதுதான் தேநீர் இடைவேளையினுடைய நீஷ். இப்போ என் சேனலை பற்றி கேட்டால் எனக்கு இது சொல்ல தெரியுதில்ல, அந்த மாதிரி நீங்கள் ஒரு சேனல் ஆரம்பிக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பர்பஸ் என்ன, அதனுடைய நீஷ் கான்செப்ட் என்ன, எதற்காக நீங்கள் யூடியூபர் ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். இதுதாங்க நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கணும். சரி, இதுதான் நான் செய்ய போகிறேன்ற அந்த டெசிஷனுக்கு எப்படி எடுக்கிறது? அது ரொம்ப கஷ்டம் இல்லை. அகைன் நான் சொன்ன அந்த பாயிண்ட் நிறையா வந்து நிற்கும். எனக்கு பாட்டு பாடவும் தெரியுங்க, எனக்கு டான்ஸ் ஆடவும் தெரியுங்க, ரெண்டும் சேர்ந்து செய்யவாங்க, மூச்சு வாங்கிடுங்க. செய்ய முடியாது, கஷ்டம். பாட்டை பின்னாடி போட விட்டு நீங்கள் ஆடுங்க, இல்லைன்னா பாட்டு மட்டும் பாடுங்க, வேறு யாராவது ஆடட்டும், ரெண்டையும் செய்ய முடியாது, ரொம்ப சிரமம். அந்த மாதிரி நமக்கு எது வரும்? நான் வந்து சமையல் ரொம்ப சூப்பராக பண்ணுவேன், நான் யூடியூப்பில் நிறைய சேனல்ஸ்லாம் கூட பார்க்குறேன், ஆனால் அவங்கெல்லாம் பண்ணுறதை விட என்னால் சமையல் ரொம்ப எக்ஸலண்ட்டாக என்னால் பண்ண முடியும் அப்படின்னா நான் ஒரு சமையல் நிபுணராக இருக்கக்கூடிய அந்த சேனல், சமையல் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணலாம். என்னால் ஒரு இடத்துக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அந்த இடத்த பற்றி மக்களுக்கு சுவாரஸ்யமாக சூப்பராக அவங்க அந்த இடத்துக்கு போகாமலே போன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை என்னால் கொடுக்க முடியுங்க, அப்படி நான் பேசுவேன், அந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்கில் இருக்குங்க அப்படின்னா ஒரு ட்ராவல் விளாகர் ஆகலாம். இல்லைங்க, நான் ஸ்போர்ட்ஸை பற்றி பிரித்து மேய்ஞ்சிருவேங்க, கிரிக்கெட்லாம் நான் ஆம்சேர் எக்ஸ்பர்ட்டுங்க, சூப்பராக பேசுவேங்க அப்படின்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் பற்றின ஏதாவது ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம். ஸோ நமக்கு என்ன வருங்கிறது ரொம்ப தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிறணும். ஸோ நமக்கு என்ன வருங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தை நைட்டு 12 மணிக்கோ 1 மணிக்கோ நீங்கள் தூக்கத்தில் இருக்கும்போதோ யார் கூடயோ பேசிக்கிட்டு இருக்கும்போதோ ஏதாவது ஒரு ரொம்ப ஒரு துக்கமான மனநிலையில் இருக்கும்போதோ கூட இந்த விஷயத்தை பற்றி யாராவது என்கிட்ட பேசினா நான் ஒரு புத்துணர்ச்சி ஆகிடுவேன். என்னால் இதை பேச முடியும், என்னால் இதை செய்ய முடியும், அவங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். எனக்கு இதை பற்றி 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசினா கூட டயர்டே ஆகாதுங்க, பேசிக்கிட்டே இருப்பேன், செஞ்சுக்கிட்டே இருப்பேன். அப்படிங்கிறத எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதை நம்மளுடைய சேனலுடைய கோராக வைக்கணும். இப்போ பேசிக்காகவே என்னையெல்லாம் கேட்டிங்கன்னா பேசுகிறதே எனக்கு அப்படி தான். என்னை நீங்கள் எப்போ வந்து எங்கே வந்து யார்கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்ச டாபிக்ஸோ இல்லை ஒரு டாப்பிக்கை கொடுத்து ஒரு மணி நேரம் டைம் எடுத்துக்கோங்க, இதில் ரிசர்ச் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் அப்படின்னு சொன்னாலும் நான் பேச ஆரம்பிச்சிடுவேன். நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன், பயப்படாதீங்க, இதை சீக்கிரம் முடிச்சிடுவேன், பேச மாட்டேன். சொல்கிறேன், பொதுவாக எனக்கு பேசுகிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் பாசிட்டிவாக பேசுகிறது பிடிக்கும். நெகட்டிவாக பேசுகிறதுங்கிறது எனக்கு அது சுத்தமாக செட் ஆகாது, வரவே வராது. யாராவது நெகட்டிவாக பேசினாலே ஓடி ஒளிஞ்சிருவேன், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாசிட்டிவாக பேசணும், மக்களுக்கு புரிகிற மாதிரி பேசணும், எளிய மொழியில் பேசணும், சாதாரணமாக பேசணும். எனக்கு பூ விற்கிற அக்காவோ இல்லாட்டி ஒரு கேன்டீனில் ஒர்க் பண்ணுற ஒரு அண்ணனோ என் வீடியோவை பார்த்தா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு புரியணும், அவ்வளோதான் கான்செப்ட். இந்த மாதிரி என்னால் பேச முடியும்னா அதுதான் என்னுடைய நீஷ், அதைத்தான் நான் எடுத்துக்கிறணும். அதை எடுத்து என் சேனலை நான் பில்டு பண்ணணும். அப்படி தான் தேநீர் இடைவேளையை பில்டு பண்ணேன். அந்த மாதிரி உங்களுக்கு எது டாப்பிக்கோ, உங்களுக்கு எது நைட்டு கூட உங்களால் செய்ய முடியுமோ, எப்போ யார் கூப்பிட்டாலும் இந்த விஷயத்தை பற்றி நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுவேன்னு இருக்கோ அதை உங்களுடைய சேனலினுடைய அடிப்படையாக நீங்கள் வைக்கணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா?
இப்போ எத்தனை பேர் சேனல் வச்சுருக்கேன்னு சொன்னவங்க நான் சொன்ன இந்த மெத்தடையெல்லாம் வச்சு நான் இப்போ யாருக்கிட்டையாவது கை தூக்குறவங்க கிட்ட உங்களுடைய சேனல் நீஷ் என்ன அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டால் சொல்ல முடியும்னு நினைக்கிறீங்க. இப்போ கை தூக்குங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் மேக் பண்ணிவிட்டு உங்களுடைய சேனலை நடத்துங்க. அடுத்த தடவை நான் யாரெல்லாம் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது சார் ஒரு ஆள் மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கை தூக்க முடியும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இந்த செஷன் இஸ் ஓவர். லிட்ரலி முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. பட் நான் ஒரு சில இன்சைட்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நீ வெற்றிகரமான யூடியூபர் ஆவது எப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் தான் முதல் படிநிலை. அதுக்கப்புறம் தான் யூடியூப் எப்படி ஒர்க் ஆகுது, யூடியூப் நான் எப்படி யூஸ் பண்ணணும், யூடியூபுடைய சயின்ஸ் என்ன, யூடியூபினுடைய ப்ரோக்ராமிங் என்ன, யூடியூபுடைய அல்காரிதம் என்ன, நான் யூடியூப்பில் பேசுகிறது அப்படியே இன்ஸ்டாலேயோ ஃபேஸ்புக்லேயோ பேசினா என்னால் போகுமா போகாதா, இது எல்லாமே செகண்டரி. இப்போ நான் கேட்ட இந்த கேள்விகள் எல்லாம் உங்களுக்கு பதில் இருக்குன்னா நீங்கள் இப்போ யூடியூப் சேனல் ஆரம்பிங்க. பெரிய கேமரா எனக்கு இல்லை, அது ஒரு காரணம். ட்ரைபாட் இல்லை, அது ஒரு காரணம். மைக் இல்லை, அது ஒரு காரணம். இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. சாதாரண உண்மையாகவே இது எதுவுமே தேவையில்லை. ஒரு நல்ல ஃபோன் இருந்தால் போதும். அந்த ஃபோனில் ஒரு கேமரா இருந்தால் போதும். 500 ரூபாய்க்கு ஒரு மைக்கு விற்பாங்க, அது வயர் மைக்கு. அதை நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டு சாதாரணமாக ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் அப்படி தான் ஆரம்பித்தோம். எங்களுக்கு ஒரே ஒரு கேமரா இருந்தது, ஒரே ஒரு ட்ரைபாட் இருந்தது, ஒரு வயர் மைக்கு மட்டும் எங்களுக்கு இருந்தது. ஏன்னா நாங்கள் அந்த அவுட்டோர்லாம் போகிறதுனால எங்களுக்கு அது கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. அதெல்லாம் எங்கிட்ட இருந்தது. அது இல்லைனாலுமே என்னால் செஞ்சுருக்க முடியும், நான் செஞ்சுருப்பேன். அவ்வளோதான். ஏன்னா எனக்கு இந்த அடிப்படையெல்லாம் ரொம்ப தெளிவாக மாறிட்டேன். எப்போ? 100 வீடியோ போட்டதுக்கப்புறம். நீங்கள் யூடியூப்புக்குள்ளே வந்தோடனே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் சொன்னதில்ல பேச தெரியும்னு, அது மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்போ நான் வந்தேன், பேச ஆரம்பித்தேன், பேசினேன். எளிமையாக இருக்கிறது எவ்வளோ முக்கியம், ஏன் நம்ம எளிமையாக இருக்கணுங்கிறத பற்றி பேசினேன். டைமுக்கும் மணிக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன, யார் பணக்காரன், நேரமும் பணமும் யார்கிட்ட இருக்கோ அவன் தான் பணக்காரன். நேரம் மட்டும் என்கிட்ட இருக்குது, காசே இல்லைன்னா அவனும் பணக்காரன் இல்லை. பணம் மட்டுமே என்கிட்ட இருக்குது, நேரம் இல்லைன்னா அவனும் பணக்காரன் இல்லை. அப்போ நேரத்தையும் பணத்தையும் யார் ஒருவன் சரியாக கையாள்கிறானோ அவன் தான் உண்மையாகவே பணக்காரன். இப்படிங்கிறத பற்றி பேசினோம். ஐபிஎல் இந்த நெட் ரன் ரேட்னு ஒரு கால்குலேஷன் இருக்கும். அந்த கால்குலேஷன் எப்படி வருதுங்கிறத பற்றி பேசினோம். 6 படத்தில் வடிவேலு செத்த நேரத்தில் தீக்கடையாக்கிட்டாண்டான்னு ஒரு காமெடி பண்ணுவார்ல, அது வந்துட்டு ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். ஸோ வடிவேலு எப்படி ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்டை உருவாக்குனாருங்கிறத பற்றி பேசணும். அதுக்கு கண்டென்ட் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்த ஒரு மிஸ்டர் முத்துக்குமரன், நம்ம ஸ்ட்ரீட் லைட் சேனலுடைய ஹெட். ஸ்ட்ரீட் லைட்னு ஒரு சேனல் இருக்குது நம்மகிட்ட. அந்த சேனல் ஒரு சயின்ஸ் பேசுகிற சேனல். அவர் தான் அதை 6 வருஷத்துக்கு முன்னாடி அதை பண்ணி கொடுத்தார். இந்த மாதிரி எதுனாலும் பேசுவோம், எந்த வீடியோவும் போகாது. ஹிட்டுங்கிற ஒரு வார்த்தைக்கே இடம் இல்லை. 130 நாள் 99 வீடியோ, 131வது நாள் 100வது வீடியோ தான் எங்களுக்கு சக்ஸஸ். அது எப்படி நடந்துச்சுங்கிறத நான் சொல்கிறேன். உங்களுக்கு அது கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு நாள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் சொல்ல போகிறோம்னு முடிவு பண்ணிட்டோம். பாசிட்டிவிட்டி தான் ஸ்ப்ரெட் பண்ணணும். ஃபுல்லாக நெகட்டிவாக இருக்குது, நிறையா சோஷியல் மீடியா திரும்பினாலே நெகட்டிவாக இருக்குது. நான் சொல்கிறேன் 2019 அந்த மாதிரி இருக்குது. நம்ம அப்படி இல்லாமல் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கணுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். அப்போ ஒரு நாள் ஒரு கடைக்கு போயிட்டு இந்த மாதிரி பால் பாக்கெட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நானும் என் ஃப்ரெண்டும் இருக்கார் கேட்குறோம். அவர் ஒரு பச்சை பாலா ப்ளூ பாலான்னு கேட்டார். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டால் ₹1 வித்தியாசம்னார். ஆனால் ₹1 மட்டும் வித்தியாசம் இல்லை, அது வேறு என்னமோ இருக்கும்ல. இவர் என்ன ₹1 வித்தியாசங்கிறாரு, அப்போ ஏதோ இருக்குமேன்னு சொல்லி சும்மா அந்த பாக்கெட்டை வாங்கி திருப்பி பார்த்தாலே தெளிவாக போட்டிருக்காங்க. அதில் ஃபேட் கண்டென்ட் எவ்வளோ இருக்குது, அதில் இது எவ்வளோ இருக்குது, ஏன் இது ₹1 எல்லாமே போட்டிருக்காங்க. அப்போ இன்டர்நெட்டில் போயிட்டு ப்ளூ, பச்சை, மெஜந்தா கலரு, இதுக்கெலாம் என்னங்க டிஃப்ரென்ஸ்னு எடுத்து பார்த்தா அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்துச்சு. அப்போ அந்த இன்ஃபர்மேஷனை ஒரு ஸ்டுடியோக்குள்ளேன்னு இல்லாமல் பொதுவெளிக்கு ஒரு பால் விற்கிற ஒரு கடைக்காரரு, சாதாரண லேமேன், எளிய மனுஷன் அவர் அந்த விஷயத்தை ஒரு படித்த பையனுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறாருன்ற மாதிரி ஒரு வீடியோ பண்ணேன். அது மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. அப்போ என்னுடைய பர்பஸ் என்ன, நான் என்ன செஞ்சால் மக்களுக்கு பிடிக்குது, அப்போ அவங்களுடைய தேவை என்ன, நான் எதை செய்யணுன்ற ஒரு தெளிவு எனக்கு அந்த இடத்துல தான் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் மக்கள் எதெல்லாம் டெய்லி பயன்படுத்துகிறாங்க, புளி பயன்படுத்துவோம், நம்ம மிளகு பயன்படுத்துவோம், ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுவோம், ஒரு வாழைப்பழம் சாப்பிடுவோம், ஒரு தேங்காய், இந்த மாதிரி மக்கள் என்னென்னலாம் பயன்படுத்துகிறாங்களோ அதை பற்றியெல்லாம் மக்கள் மொழியில் மக்கள்கிட்ட சொல்ல ஆரம்பித்தோம். அதுதான் எங்களுடைய பர்பஸ்னு முடிவு பண்ணோம். நீங்கள் யாருமே 100 வீடியோ போட்டு அதை கற்றுக்கிறக்கூடாது, கொஞ்சம் முன்னாடியே அதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இருக்குன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்திருக்கும். ஃபைன், இதெல்லாம் தான் பர்பஸ் பிஃபோர் கம்மிங் இன்டு யூடியூப். இது எல்லாமே இப்போ கட் பண்ணுவோம். ஆஃப்டர் கம்மிங் இன்டு யூடியூப் போவோம். இப்போ இது எல்லாமே எனக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சுங்க. இப்போ நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடலாமாங்க? யூடியூப் எப்படி ரன் ஆகுதுன்னு தெரியணும்ல. கிரிக்கெட் எப்படி செம்மையாக விளாட்றது எல்லாமே நான் கற்றுக்கிட்டேங்க. நான் கிரிக்கெட் விளாட போடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டையும் பாலையும் எடுத்துகிட்டு பேஸ்கெட் பால் விளாட்றதுக்கு போயிட்டோம்னா
என்ன செய்கிறது, அங்கே ஒரு 6 பேர் பவுசரை போட்டுக்கிட்டு பந்தை வச்சு தட்டிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்னடா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பேட்டையும் காணோம் பாலையும் காணோம், இவங்க வேறு மாதிரி ஒன்று வச்சு விளாட்றாங்க, இது கிரிக்கெட்டே இல்லையேன்னு தோணிரும்ல. அவ்வளோதான் மேட்ரு. அப்போ யூடியூப் எப்படி இயங்குது, யூடியூபினுடைய அடிப்படை என்ன, யூடியூப்னா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுப்போம். இது என்னுடைய புரிதலை நான் சொல்கிறேன், என்னுடைய அனுபவத்தில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். பயனுள்ளதாக இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க, அவ்வளோதான். நான் எங்கே போய் யார்கிட்ட என்ன பேசினாலும் இதை தான் சொல்லுவேன். நான் பேசின விஷயங்களில் உங்களுக்கு எது தேவைப்படுதோ அந்த விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கோங்க. தேவையில்லாத விஷயத்த மறந்துடுங்க. தேவையில்லாத நிறைய விஷயத்த ஞாபகம் வச்சுருக்கிறதுனால தான் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. தேவையில்லாதது அப்பப்போ தட்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா தேவையானது மட்டும் நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கும், நம்ம கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஃபைன். இப்போ கூகுளுடைய ஒரு ப்ராடக்ட் யூடியூப்புங்கிறது கரெக்டாக, யூடியூப்னு ஒரு ப்ராடக்ட் கூகுள் வச்சுருக்காங்க. இப்போ மெட்டாவுடைய ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் எதுக்குங்க இருக்குது? சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் இவ்வளோ இருக்குல்ல, இதுக்கெலாம் என்ன காரணம், ஏன் இருக்குது இதெல்லாம்? அவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்கும்ல, எப்படியும் யூடியூப்பு, இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கெல்லாம் ஒரு போட்டி இருக்கும்ல. ஒரு 3 கடை அடுத்தடுத்து இருக்குன்னா இந்த 3 கடைக்குள்ள ஒரு போட்டி இருக்கும்ல. ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கிறவங்க இருக்காங்கன்னா அந்த 3 நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள ஒரு போட்டி இருக்கும்ல. அப்போ இவங்களுக்குலாம் என்ன போட்டி இருக்கும்? சும்மா சொல்லுங்கள், ரேண்டமாக ஏதாவது ஒரு பதில் கிடைக்குமான்னு பார்க்குறேன். சும்மா சொல்லுங்கள். யூசர்ஸ். எதுக்கு யூசர்ஸ் நிறைய இருந்து என்ன செய்ய? யூடியூப்ல இருந்து வீடியோ லிங்க் போடினா நான் உன்னை தூக்கி விடுவேன் அப்படின்ற மாதிரி போடலாம். ஓ, ஃபேஸ்புக்கில் யூடியூப் லிங்க் வேலை செய்ய மாட்டேங்களா? அப்படிலாம் இருக்கும். ஓகே. அப்புறம் இதில் வந்து ரீல் போடுறாங்கன்னா அதை பார்த்து அப்படியே இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நாங்களும் ரீல் கொண்டுட்டு வருவோம். ஓகே, அதெல்லாம் அவங்களுடைய போட்டி. அதாவது இவங்க ரீல்ஸ் ஒன்று கொண்டு வந்தால் நான் வந்து ஷார்ட்ஸ் ஒன்று கொண்டு வருவேன். அவன் 1.5 நிமிஷம் ஆக்குனா அதை நான் 3 நிமிஷம் ஆக்குவேன். இதெல்லாம் ஏன்னு கேட்குறேன். அடிப்படையாக இதெல்லாம் எதுக்கு நடக்கணும்? ஏன் நல்லா போகணும்? காசு இன்வால்வ் ஆகுது. ஸோ வந்துட்டு காசு எப்படி இன்வால்வ் ஆகுது? இருங்க ஃபஸ்ட்டு காம்படிஷனுக்கு இப்போ இன்ஸ்டாகிராமு யூடியூப்னு வரும்போது ஃபஸ்ட்டு யார் நல்லா போடுறா, வியூவர்ஸும் ஒரு சைடு இம்பார்ட்டன்ட் தான். பட் வந்து இவங்க 2 பேரில் யார் நல்லா போடுறாங்க அவங்க சைடு தானே மக்கள் போவாங்க. ஸோ அவங்கள ஏற்கிறதுக்கு மறுபடியும் என்ன பண்ணுறதுன்னா அதுக்குள்ளே ஒரு காம்படிஷன் போகும். அதுதான் என்னோட இது மெயின்னு நினைக்கிறேன். ஃபைன் ஃபைன், ஓகே, பிரில்லியன்ட், ஃபைன். இப்போ என்ன, நாங்கள் யூடியூப்பில் நம்ம பார்க்குறோமா, நம்ம பார்க்குற எல்லா வீடியோக்கும் யூடியூப்பை திறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆடு வருது. 8 நிமிஷத்துக்கு மேலே வீடியோவாக இருந்தால் வீடியோக்கு நடுவில் ஆடு வரும். 8 நிமிஷத்துக்கு உள்ள வீடியோவாக இருந்தால் வீடியோவுடைய கடைசியில் ஆடு வரும். இன்ஸ்டாகிராமில் ஆடை பற்றி கேட்கவே வேணாம், நிறைய ஆட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். வருதா? எல்லாருக்கும் வருதா? நீங்கள் பேசுகிறதெல்லாம் ஆடாக வரும், அது தனி கதை, அதை விட்டுருவோம். சாதாரணமாகவே நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் ஆடு வருதா? அப்போ இவங்கெல்லாம் ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. கூகுள் ஒரு யூடியூப்னு ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்காங்க, மற்றவங்களாம் ப்ராடக்ட். இவங்கெல்லாம் நிறைய யூசர்ஸ், நிறைய நேரம் என் பிளாட்ஃபார்மில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்? அப்போ தான் விளம்பரம் அவங்களுக்கு நிறைய பேர் கொடுப்பாங்க. நிறைய அமௌண்ட்டு விளம்பரம் கொடுக்குறவங்க கிட்டேருந்து அவங்களால வாங்க முடியும். யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கில் எது பெருசுன்னு கேட்டால் யூடியூப் தாங்க பெருசு. ஏங்க யூடியூப்பில் ஒரு விளம்பரம் போட்டேங்க அன்றைக்கி, பயங்கரமான ரெஸ்பான்ஸுங்க. எனக்கு என் பொருள் பயங்கரமாக வித்துருச்சு. இனிமேல் யூடியூப்பில் தாங்க கொடுக்கணும். ஏங்க இன்ஸ்டாவில் என்னங்க இது, யூடியூப்பு கூட இந்த அளவுக்கு இருக்குது. இன்ஸ்டாவில் சும்மா ஒரு ரீல்ஸில் ஒரு ஆடு ஒன்று இன்ஸ்டா ஆட் ரன் பண்ணேன், பார்த்தா இந்த அளவுக்கு ரிசல்ட் வருது. ஏங்க ஃபேஸ்புக் ஆடு தீயாக இருக்குங்க, சூப்பராக வருதுங்க. இப்படி ஆடு கொடுக்குறவங்க அவங்களுக்குள்ளே பேசிப்பாங்க. அப்போ யாரை பற்றி அதிகமாக பேசணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க, யூடியூபோ, இன்ஸ்டாவோ, ஃபேஸ்புக்கோ, அவங்க நிறைய நேரம் மக்களை நம்மக்கிட்ட தங்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. கரெக்டாக? நிறைய நேரம் யார் மக்களை தக்க வைத்துக் கொள்கிறார்களோ அந்த யூடியூபோ, இன்ஸ்டாவோ, அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஹிட்டான பிளாட்ஃபார்ம். யூடியூப் இன்ஸ்டாவை எத்தனை பேர் ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் ஸ்க்ரோல் பண்ணுவீங்க? 1, வேறு 2, 3, 4, 5. தூக்குப்பா, கை தூக்கு. காந்தி கிருஷ்ணன் கை தூக்குங்க. அவர் எங்கள் ஸ்கிட்டி சேனலுடைய ஹெட். அவர் வேறு யார்? ஃபைன், ஓகே. இன்ஸ்டாவில் போகிறதுக்கான தேவை என்ன இருக்குது? அப்படி வருவோம். இப்போ இன்ஸ்டா எதுக்கு போவோம்? நம்ம இன்ஸ்டாக்குள்ளே போகிறதுக்கு என்ன நம்மளுடைய ஏர்ஜ் என்ன, நம்மளுடைய மோட்டிவ் என்ன? ஃபோனை எடுக்கிறோம், ஃபோனை எதுக்கு எடுக்கிறோம்னே ஃபஸ்ட்டு நமக்கு தெரியாது. அதுக்கு தான் ஃபோனை நம்ம எடுப்போம். எதுவும் கால்ஸ் நமக்கு வரப்போகிறதில்ல. வாட்ஸ்அப்பில் ஏதாவது குரூப்பில் தான் மெசேஜ் வரும், வேறு யாரும் நமக்கு மெசேஜும் அனுப்ப மாட்டாங்க. இப்போ எதுக்கு ஃபோன் எடுப்போம்? ஒரு இன்ஸ்டாவை போய் ஃபோன் எடுத்து தட்டிடுவோம். அதுக்கு என்னங்க காரணம்? ஏங்க இன்ஸ்டாவை தட்டுறோம்? நம்ம போகணுன்னு அந்த இன்ஸ்டாகிராம் ஆப் அப்படி தொடுறோம்ல,
தொட்டுட்டு அந்த ஹார்ட் ஏதாவது வந்திருக்கான்னு பார்ப்போம், நம்ம ஸ்டோரி எத்தனை பேர் போட்டிருக்காங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம், அதில் யார் ஹார்ட் போட்டிருக்கான்னு பார்ப்போம், அதில் ஹார்ட் போடாதவன் இவன் பார்த்துட்டு ஹார்ட் போடாமல் இருக்கானா அப்படின்னு ஒரு சண்டைகள் உருவாகும். இதெல்லாம் ஏங்க நடக்குது? ஏன் இன்ஸ்டாக்குள்ளே ஏன் போகிறீங்க எல்லாரும்? போகிறோம். பிரில்லியன்ட். யூடியூபுக்கு எப்படி போவோம்? இன்ஸ்டா போகிற ஃப்ரீக்குவன்சியும் யூடியூப் போகிற ஃப்ரீக்குவன்சியும் கம்மின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபோனை 10 தடவை எடுத்தால் ஒரு தடவை யூடியூப் போவீங்க, 9 தடவை இன்ஸ்டா போவீங்கன்னு. கரெக்டாக? அப்போ யூடியூப்பை எதுக்கு நம்ம போவோம்னா, நமக்கு ஒரு தேவை இருந்தால் யூடியூப்புக்குள்ளே போவோம், தேவையே இல்லாமல் இன்ஸ்டாக்குள்ளே போவோம். கரெக்டா? அப்போ அதனுடைய அந்த நம்பகத்தன்மையை யூடியூப் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அதுதான் நான் ஒரு யூடியூபர் ஆகணும் அப்படின்னு நிறைய பேரை சொல்ல வைக்கிறதுக்கான காரணம். நான் ஒரு இன்ஸ்டாகிராமர் ஆகணும் அப்படின்னு யாராவது சொல்கிறீங்களா? இன்ஸ்டாகிராமர் ஆகுறேங்க, நான் ஒரு ரீல் போடுறேங்க, நான் ஒரு ரீல்ஸ் பிரபலம் ஆகுறேங்கன்னு யாருமே நம்ம சொல்ல மாட்டோம். யூடியூபர் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிராண்ட் இருக்குல்ல. இப்போ என்ன இங்கே கூப்பிட்ருக்காங்க, இப்போ யூடியூப்லேயே நான் வீடியோ போடலைன்னு வைங்களேன், ஃபேஸ்புக்லேயே இன்ஸ்டாலே மட்டும்தான் சோஷியல் மீடியாவை நான் ஃபாலோ பண்ணி போடுறேன்னா என்னை கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஆப்வியஸாக என்னை கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. யூடியூப்பில் யார் பில்டு பண்ணியிருக்காங்களோ 3.2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த சேனல் வச்சுருக்காங்கப்பா, ஒரு 6 சேனல் பில்டு பண்ணியிருக்காங்க. ஓவராலாக யூடியூப்பில் மட்டுமே 1 2 3 மில்லியன் வியூ சேனல் வச்சுருக்காங்க, ஒரு சேனல் வரப்போகுது. இந்த மாதிரியான பிம்பங்கள்லாம் யூடியூப்பில் இருக்கிறதுனால தான் நம்மளை இங்கே கூப்பிட்றாங்க, பேச வைக்கிறாங்க. அப்போ இந்த யூடியூபுக்குன்னு ஒரு அனாலிட்டிக்ஸ் இருக்குது, யூடியூபுக்குன்னு ஒரு சயின்ஸ் இருக்குது. கரெக்டாக? அப்போ தேவை இருந்தால் தான் யூடியூபுக்கு போவோம், தேவை இல்லாமல் இன்ஸ்டாக்கு போவோம். அப்போ அந்த தேவைங்கிறது என்னவாக இருக்கும்னா, ஒரு காமெடி சீன் போடுவோம் சாப்பிடும்போது சிரிச்சுக்கிட்டே பார்ப்போம் அப்படின்னு ஒரு தேவை இருக்கலாம். ஒரு விஷயம் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுப்போம் அப்படின்னு ஒரு தேவை இருக்கலாம். ஏன்னா அந்த இந்தியா பாகிஸ்தான் வார் சொல்லிக்கிட்டு நான் இல்லை என்னாச்சுன்னே தெரியலையடா, ஏதாவது ஒரு நியூஸ் சேனலில் லைவ் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கலாம். யூடியூப்பில் ஹைலைட்ஸ் மொதல் நாள் மேட்ச் ஹைலைட்ஸ் அடுத்த நாள் இப்போலாம் ஹாட் ஸ்டாரில் தான் வருது. பட் யூடியூப்பில் வந்த காலத்தில் சொல்கிறேன், ஆஸ்திரேலியா இந்தியா டெஸ்ட் மேட்சஸ்லாம் யூடியூப்பில் சோனி லீவில் தான் ஹைலைட்ஸ் வரும். அப்போ யூடியூப்லேயும் வரும், ஐ மீன் அதுலேயும் அந்த அவங்களுடைய பிளாட்ஃபார்ம்லேயும் சோனி லீவ் பிளாட்ஃபார்ம்லேயும் வரும், யூடியூப்லேயும் வரும். அப்போ யூடியூப்பில் போய் ஹைலைட்ஸ் பார்ப்போம். அப்போ எனக்கு ஒரு தேவை இருந்து நான் வந்தால் தான் யூடியூப். தேவை எப்போ நமக்கு வரும்? என்டர்டெயின்மெண்ட்டு தேவையே இல்லாமலே நமக்கு தேவைப்படும், அது என்டர்டெயின்மெண்ட்டு. அதுக்கு தான் எடுத்தோன்னு உள்ளே போய் 4 பேருக்கு ரீல்ஸை பார்த்துட்டு அதில் ஒரு 4 பேரை திட்டிட்டு என்ன இவங்கெல்லாம் வேலை பொழப்பு இருக்கான்னு பாரு அப்படின்னு பார்க்குறது நம்ம, ஆனால் திட்டுறது அவங்கள. அவன் போட்டுக்கிட்டு இருக்கான், உட்காந்து பார்த்துக்கிட்டு வலுவாக திட்டுவோம். இன்னொரு சில பேர் ஆஹா சரியான டேலண்ட்டுங்க அவங்க அப்படின்னு தள்ளிக்கிட்டே இருப்போம். கட்டை விரல் ரேகை தேயிற அளவுக்கு தள்ளுன்னு தள்ளுறது. தள்ளி விட்டுட்டு 5 மணி நேரம் பார்த்தவன்ட்ட போய் இந்த 5 மணி நேரம் நீ என்னடா பார்த்தேன்னு கேட்டால் இன்ஸ்டா பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவேன். அவனுக்கு என்னன்னே தெரியாது. பிரெயின் ராட் அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறாங்க, மூளை அழுகுது அப்படின்னு. நான் பார்க்குறேன், என்ன பார்க்குறேன்னே எனக்கு தெரியல, நான் சிரிக்கிறேன் எதுக்கு சிரிக்கிறேன்னு தெரில, நான் அழுகிறேன் எதுக்கு எனக்கு அழுகிறேன் எதுவுமே தெரிலங்க, என் மூளை என் கண்ட்ரோலை மீறி போயிட்டுருக்குங்க அப்படிங்கிறது. வேற யூடியூப் பார்க்குறவன்ட்ட போய் நீ என்ன பார்த்தேன்னு கேட்டால் அவனால் பதில் சொல்ல முடியும். அதுதான் யூடியூப் பில்ட் பண்ணி வச்சுருக்கிற ட்ரஸ்ட், யூடியூப் பில்ட் பண்ணி வச்சுருக்கிற அவங்களுடைய பிராண்ட் வேல்யூ அது. ஸோ யூடியூபர் ஆகணும் நம்ம அப்படின்னா நமக்கு வந்துட்டு நாலேஜ் தான் மெயின். இன்ஸ்டாகிராம் இஸ் ஃபார் என்டர்டெயின்மெண்ட், யூடியூப் இஸ் ஃபார் நாலேஜ். நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்படி தான் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நாலேஜ் சீக் பண்ணுறதுக்கு மட்டும்தான் வர்றாங்களா அப்படின்னா சிரிக்கிறதுக்கும் வர்றாங்க, பட் ரொம்ப ரேர். ஷார்ட்ஸ் பார்த்து சிரிக்கிறதுக்கு வர்றாங்க, இல்லைன்னா நான் சிரிக்கணும்னே நினச்சி பார்க்குறதுக்கு வர்றாங்க. அந்த மாதிரியான சேனல் தான் பரிதாபங்கள் சேனல். பரிதாபங்கள் சேனல் எத்தனை பேருக்கு தெரியும்? ஃபைன், அவங்களுக்கே தெரியும் நான் சிரிக்கிறதுக்கு தான் ஒரு வீடியோ போடுறேன்னு. பார்க்க போகிறவங்களுக்கும் தெரியும் நான் சிரிக்க தான் போகிறேன் அப்படின்னு. தம்ப்நெயிலை பார்த்தோன்னே சிரிக்க ஆரம்பிச்சிருவோம், இந்த டாப்பிக்கை பார்த்தோன்னே அவங்க கலக்கியிருப்பாங்கன்னு நினைக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி ஒரு கனெக்டை உருவாக்கி வச்சுருந்தா நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில், ஏன்னா அவங்களாம் ரொம்ப ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ணவங்க, 2016 ஸ்டார்ட் பண்ணவங்க. அப்போ அந்த நேரத்தில் நம்ம அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்துட்டு நான் என்ன பார்க்க போகிறேன்னு தெரிஞ்சு நம்ம பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்படி நான் என்ன பண்ண போகிறேன்னு ஆடியன்ஸ் கூட ஒரு தெளிவான கம்யூனிகேஷனை யூடியூப்பில் கொடுத்தா தான் யூடியூபர் ஆக முடியும். அப்போ தான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் கடந்த 365 நாட்களில் 4000 வாட்ச் ஹவர்ஸ், அதாவது 4000 மணி நேரம் உங்கள் வீடியோ மக்கள் பார்த்துருக்கணும். அப்படி பார்த்துருந்தா நான் மானிட்டைசேஷனுக்கு எலிஜிபிள் ஆவேன். இன்ஸ்டாவில் நீங்கள் ரீல்ஸ் போடுங்களேன், 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருங்களேன், உங்களுக்கு காசு வரலைன்னா உங்களுக்கு கவலையே பட மாட்டோம், நம்ம மனசு கவலைப்படாது. ஏன்னா அவன் காசு கொடுக்க மாட்டான். காசு கொடுக்காதவன் போய் காசு கொடுக்கலைன்னா நம்ம ஏன் கவலைப்பட போகிறோம்? அதே இது யூடியூப்பில் நீங்கள் ஒரு 3 மாதம் ஒரு சேனலில் ரன் பண்ணுங்கள், உங்களுக்கு மானிட்டைசேஷன் எலிஜிபிள் ஆகலைன்னா உங்களுக்கு மனசு விட்டு போயிடும்.
நம்ம சேனல்லாம் ரன் பண்ண மாட்டோம், யூடியூப் சேனல் போட மாட்டோம். ஏன்னா யூடியூப்பில் பணமும் இன்வால்வ் ஆகிருக்கு. அப்போ இந்த சயின்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் யூடியூப்பில் நான் ஒரு வீடியோ போடுறேன்னா நான் என்ன போட போகிறேன்னு என் ஆடியன்ஸ்க்கு முன்னாடியே தெரியணும். அதுக்கு நான் ஒரே மாதிரியான வீடியோஸ், நான் என்ன பண்ண போகிறேங்கிற வீடியோஸை தெளிவாக நான் போட்டு பதிய வைக்கணும். அப்போ எனக்குன்னு ஒரு ஆடியன்ஸை பில்டு பண்ணணும். அப்படி ஆடியன்ஸை பில்டு பண்ணி ரொம்ப நேரம் நான் போடக்கூடிய எல்லா வீடியோவையும் பார்க்க வைக்கணும். நான் ஒரு 3 நிமிஷம் வீடியோ போட்டால் கூட பரவாயில்ல, 2.5 நிமிஷம் பார்க்க வைக்கணும். நான் ஒரு 10 நிமிஷம் வீடியோ போட்டேன்னா 6 நிமிஷம் பார்க்க வைக்கணும். நான் ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ போடுறேன்னா ஆவரேஜாக என்னுடைய வீடியோவை ஒரு 8 நிமிஷமாவது நான் மக்களை பார்க்க வைக்கணும். அப்போ தான் யூடியூப்காரங்க என்ன செய்வாங்க, ஃபஸ்ட்டு சொன்ன நான் என்ன அப்ஜெக்டிவ்ங்கிறத, யூடியூப்காரங்க என்ன செய்வாங்க, இந்த கிரியேட்டர் போடுற வீடியோவை மக்கள் ரொம்ப நேரம் பார்க்குறாங்க, அப்போ இந்த கிரியேட்டருடைய வீடியோவை நம்ம ரொம்ப பேருக்கு போய் காட்டுவோம்னு யூடியூப் டிசைட் பண்ணும். ஏன் யூடியூப் அப்படி டிசைட் பண்ணுது? ரொம்ப நேரம் நான் இவங்களை தக்க வச்சுருக்கேன், ரொம்ப நேரம் இவங்க என்கிட்ட இருக்காங்கன்னு சொன்னாதான் அதை சொல்லி அவங்க ஆட் வாங்க முடியும். அப்படி வர்ற ஆடில் உங்களுக்கு கொஞ்சம் காசு, எனக்கு கொஞ்சம் காசு. ஏன்னா நீ வீடியோ போடுறதால தான்ப்பா மக்கள் வந்து பார்க்குறாங்க, அப்படின்னா நீ கொஞ்சம் வச்சுக்கோ, நான் கொஞ்சம் வச்சுக்கிறேன். இவ்வளோ தான் யூடியூபுடைய பாலிசி. அப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டோம்னா ரொம்ப நேரம் நம்ம வீடியோவை பார்க்குற மாதிரி நம்மளுடைய வீடியோவினுடைய குவாலிட்டி இருக்கணும். இது எல்லாத்துக்குமே தம்ப்நெயில் அப்படின்னு ஒரு நம்ம கிளிக் பண்ணுறோம்ல, அந்த தம்ப்நெயில் இன்ட்ரெஸ்டிங்காக வைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி டைட்டில் போடணும், அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் போடணும், அதுக்கேற்ற மாதிரி டேக் போடணும். யூடியூப்பில் நம்ம அப்லோட் பண்ணும்போது, இப்போ யூடியூபர்ஸ் இருக்கீங்கல்ல, வளர்ந்து வரும் யூடியூபர்ஸ் இருக்கீங்க, அப்லோட் பண்ணும்போது நம்ம இந்த விஷயம்லாம் செய்கிறோம்ல, தம்ப்நெயில் போடுறோம், டேக் போடுறோம், டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணுறோம், டைட்டில் டைப் பண்ணுறோம். இது எல்லாமே நம்ம என்ன செய்கிறதுனா இந்த அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூடியூப்கிட்ட நம்ம பேசுகிறோம், இதன் மூலமாக தான் பேசுகிறோம். ஏன்னா யூடியூபுக்குன்னு ஒரு வாய் இல்லை, நம்ம காது இல்லை, நம்ம பேசுறதெல்லாம் கேட்காது. அது ஒரு சிஸ்டம் வச்சுருக்கு, அந்த சிஸ்டம் மூலமாக நம்ம கம்யூனிகேட் பண்ணலாம். அப்போ நான் ஒரு வீடியோவை ஃபைல் அப்லோட் பண்ணுறதுல அந்த ஃபைலுடைய நேம்லையே என்னென்னு இந்த கண்டென்ட் இருக்குது, எப்படி இதை சர்ச் பண்ணுவாங்கன்னே அந்த ஃபைலுடைய நேமே இருக்கணும். இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃபேன் பற்றி பேசுகிறேன்னா ஃபேன் அப்படின்னு போட்டு ஃபேன் யூடியூப் வீடியோ, ஃபேன் தமிழ் அப்படின்னு போட்டு .mp4ல் நான் அவுட் எடுத்து வீடியோவை கொடுக்கணும். அப்படி வீடியோவை நான் அப்லோட் பண்ணும்போதே இந்த சேனல்லேருந்து ஃபேனை பற்றி ஏதோ போட போகிறாங்க அப்படின்னு யூடியூப்க்கு தெரிஞ்சிருமா? இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. வீடியோ அப்லோட் பண்ணுவோம், அப்போ இந்த வீடியோவை பற்றி அவங்க பேச போகிறாங்கன்னு தெரிஞ்சிடும். அடுத்து நம்ம தம்ப்நெயில் வைப்போம். தம்ப்நெயில் வைக்கும்போது அதுலேயும் நம்ம என்ன ஃபேனுங்கிறது வர்ற மாதிரியோ, இல்லை இது உங்களுக்கு நல்லா காற்று கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியோ ஏதோ நம்ம ஒரு தம்ப்நெயில் வைக்கிறோன்ற பட்சத்தில் ஓகே ஃபேனு காற்று இது ரிலேட்டடாக இவங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறத அடுத்தது தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து டைட்டிலில் ஃபேன் பற்றியே, ஃபேனில் என்ன இருக்குது, ஃபேன் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சா ஓஹோ ஃபேனில் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி இவன் இந்த வீடியோ போடுறான் போலன்னு தெரிஞ்சுக்கிறோம். டிஸ்கிரிப்ஷனில் 5000 வார்த்தை, டைட்டிலுக்கு 100 வார்த்தை தான். டிஸ்கிரிப்ஷனில் 5000 வார்த்தையில் தெளிவாக உட்காந்து எல்லாத்தையும் எழுதி என்னுடைய வீடியோ இதுதான் அப்படின்னு யூடியூப்கிட்ட சொன்னால் யூடியூப் நல்லா சூப்பராக புரிஞ்சுக்கிறோம். ஆஹா இந்த வீடியோ தான் இவன் பண்ணியிருக்கான் ஓகே அப்படின்னு. அடுத்து டேக்ஸ், 500 கேரக்டரில் டேக் இருக்கும். அந்த டேக்கில் இப்போ நான் ஃபைல் நேம் ஒன்று டைப் பண்ணேன்னா அந்த ஃபைல் நேம், நான் டைட்டிலில் யூஸ் பண்ண வேர்ட்ஸ், நான் டிஸ்கிரிப்ஷனில் யூஸ் பண்ண வேர்ட்ஸ், இதெல்லாம் ரிப்பீட் ஆகிற மாதிரி எப்படி மக்கள் இந்த வீடியோவை சர்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத யோசிச்சு அதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு 500 டேக்கும் கொடுத்துட்டோம்னா தெளிவாக யூடியூபுக்கு தெரிஞ்சிடும் இந்த வீடியோக்குள்ளே என்ன இருக்குது, இந்த வீடியோவை யாருக்கு காட்டணும் அப்படின்னு யூடியூபுக்கு தெரிஞ்சிடும். அப்போ நம்ம இதெல்லாம் போட்டுட்டு இத்தனை மணிக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பப்ளிஷ் ஸ்கெடியூல் பண்ணி வச்சிடறோம். அது அத்தனை மணிக்கு போயிடும். அத்தனை மணிக்கு அது வீடியோ போயிடுச்சுன்னா யாரெல்லாம் இது ரிலேட்டடாகவே வீடியோ அடிக்கடி பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொண்டு போய் இது காட்டும். ரைட்டா? ஏன்னா நம்ம வீடியோ தான் ஏற்கனவே நிறைய நேரம் பார்க்குறாங்களே, யூடியூபுக்கு நம்ம ஒரு ஃபேவரட்டான ஆளாக மாறிட்டோம்ல, அப்போ இது போய் காட்டும். ஆஹா சூப்பராக ஒன்று வந்திருக்கான், ஏற்கனவே வேறு நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க, அந்த நேரத்தில் இவன் வேறு இதை பற்றி போட்டிருக்கான், இவன் வீடியோனா வேறு நிறைய நேரம் பார்ப்பாங்க, இதை போய் காட்டுறா எல்லார்ட்டையும் அப்படின்னு போய் காட்டும்போது எல்லாரும் அதை பார்ப்பாங்க, கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறவங்ககிட்ட அகைன் அந்த வீடியோவையும் நிறைய நேரம் நீங்கள் பார்க்க வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தான் வெற்றிகரமான யூடியூபர். இவ்வளவே பில்ட் பண்ணிவிட்டு அகைன் நம்ம போடுற அந்த வீடியோவையும் நீங்கள் நிறைய நேரம் பார்க்க வைக்கணும். அந்த வீடியோவில் நீங்கள் கொஞ்சம் டவுன் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா அந்த வீடியோனுடைய கண்டென்ட்டோ நீங்கள் பேசின விஷயமோ மக்களுக்கு அந்தளவுக்கு ஈடுபாடு இல்லை, அந்தளவுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லாத மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் இல்லாத மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு வகையில் லேக் அடிக்குது அப்படின்னு மக்கள் நினச்சிட்டாங்கன்னா
அந்த வீடியோ ரொம்ப நேரம் பார்க்க மாட்டாங்க. அப்போ யூடியூப் என்ன நினைக்கும், நம்ம நினச்சது தப்பாக போச்சே, இந்த மாதிரி இவன் ஒரு டாப்பிக்கில் வீடியோ போட்டால் நிறைய நேரம் பார்ப்பான்னு நினச்சோம், ஆனால் இவன் நிறைய நேரம் பார்க்க மாட்டாங்களே, ஐயே இந்த வீடியோ போய் நம்ம நிறைய பேர் காட்டி கிளிக் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் வெளியே போய் அவங்க யூடியூப்பில் போடுற வீடியோலாம் மொக்கையாக இருக்கும், யூடியூபே சரியில்லைன்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க, அதனால இந்த வீடியோ நம்ம யாருக்குமே காட்ட வேணாம் அப்படின்னு காட்டாது, சஜஷன்ஸை ஸ்டாப் பண்ணிடும். இவ்வளோ தான் யூடியூப். இப்படி தான் யூடியூப் இயங்குது. அப்போ யூடியூப்பில் நீங்கள் வீடியோ போட்டால் என்ன வீடியோ போடுவீங்கிறது ஆடியன்ஸ்க்கும் தெரியணும், யூடியூபுக்கும் தெரியணும். தெரிஞ்சுட்டு என்ன மாதிரி வீடியோஸ், இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் என்ன வீடியோங்கிறத தெளிவாக நீங்கள் யூடியூப்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும். அது போய் உங்களுடைய ஆடியன்ஸ்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துரும். அப்படி சேர்க்கும்போது அந்த வீடியோவை ரொம்ப நேரம் ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல், அப்படி ரொம்ப நேரம் பார்க்கலைன்னா நம்ம அன்சக்ஸஸ்ஃபுல். இவ்வளோ தான் மேட்ரு. உங்களை வளர்த்து விடணுங்கிறது யூடியூபுடைய நோக்கம் கிடையாது, யூடியூப் வளரணுங்கிறது தான் அதனுடைய நோக்கம். அதுக்கு நீங்கள் யூடியூபுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், நீங்கள் யூடியூபுக்கு ஹெல்ப் பண்ணலைன்னா அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. அவ்வளோதான். திஸ் இஸ் இட். இதுதான் வெற்றிகரமான யூடியூபர் ஆவது எப்படிங்கிறது. ஸோ பர்பஸ் என்னங்கிறதையும் சொன்னேன், எப்படி யூடியூப் ரன் ஆகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். அகைன் அந்த மானிட்டைசேஷன் விஷயம் அது எல்லாமே செகண்டரி தான். அது வந்துட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் அதெல்லாம் போட்டிங்கன்னா 8 நிமிஷத்துக்கு மேலே வீடியோ போட்டால் மிட் ரோடு ஆல் ப்ளேஸ் பண்ணலாம். நீங்கள் பார்க்குற வீடியோ, நீங்கள் போடுற வீடியோவை பார்க்குறவங்களுடைய பையிங் கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான ஆட் அது காட்டும். நீங்கள் ஒரு கார் பற்றி, சூப்பர் கார் பற்றி ஏதோ ஒன்று செமையாக ஒரு ஹை பட்ஜெட் இருக்கக்கூடிய காரை பற்றி போடுறீங்கன்னா அதை யார் பார்ப்பாங்கன்னா அந்த காரை வாங்குறதுக்கு யாருக்கு ஆர்வம் இருக்கோ, யாருனால ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஆடியன்ஸை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அவங்களுக்கு காட்டுற ஆடுடைய ரேஞ்சே வேறு லெவலில் இருக்கும். அதே இது இல்லைங்க, நான் ஒரு சொரக்காயை பற்றி சும்மா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேங்க அப்படின்னா சொரக்காயை பற்றி யார் பார்ப்போம், வீட்டில் இருக்கிறவங்க பார்ப்போம், கொஞ்சம் காசு கம்மியாக இருக்கிறவங்க சொரக்காயில் பார்த்தியா ஆஹா நீர் சத்து, நான் சொன்னேன்ல இந்த பிள்ளை சாப்பிடாது, மண்டையில் கொட்டி இந்த பிள்ளைக்கு இந்த வீடியோ காட்டி உங்கள் வீடியோ காட்டினதுக்கு அப்புறம் தாங்க என் பிள்ளை சொரக்காயை சாப்பிட ஆரம்பிச்சிச்சு அப்படிலாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தா அன்றாடம் உழைத்து சாப்பிடுவவங்களா இருப்பாங்க. அவங்ககிட்ட போய் நான் ஒரு ரோலெக்ஸ் வாட்சை போய் ஆடுன்னு காட்டினா அவங்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாது. அப்போ அவங்களுக்கு என்ன வாங்க முடியுமோ அதைத்தான் அதை ஆடாக காட்டும். அப்போ அவங்க கம்மியான காசு தான் கொடுத்துருப்பாங்க அந்த ஆடுக்காரங்க, அப்போ கம்மியான காசு தான் எனக்கு வரும். இதுதான் ஓவரால் யூடியூப்பில் நடக்குது. இதுதான் ஓவரால் யூடியூபுடைய சயின்ஸ். டன் அண்டர்ஸ்டாண்ட். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. இப்போ கேட்குறேன், பயனுள்ளதாக இருந்துச்சா யாருக்காவது? பயனுள்ள சார் சீக்கிரம் தலையாட்டான், ஆஹா சூப்பர் அப்படின்னு லைட்டாக ஒரு 10 நிமிஷம் தூங்குனீங்க சார். ஓகே அதை பற்றி ஒன்றும் இல்லை, சாப்பிட்டு வந்துட்டு தூங்கலைன்னா அப்புறம் என்ன இருக்குது. ஓகே மகிழ்ச்சி. அவ்வளோதான், செஷன் இஸ் ஓவர். தேங்க்யூ ஆல். மகிழ்ச்சி. வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். மாணவர்கள் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். சார், அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பற்றி சொன்னீங்க. ஆக்சுவலாக அல்காரிதம் ஒர்க் ஆகிறத பற்றி தான் மானிட்டைசேஷனே ஒர்க் ஆகும்ல சார். அதுதானே நம்ம நீஷ் கண்டென்ட்டை யூசர்ஸுக்கு கொடுக்க முடியும்னு. அது ரெவன்யூ எந்தளவுக்கு ஜென்ரேட் பண்ண முடியும் 3 months 6 months 1 year? ஏன்னா ஹிட் அடித்த யூடியூபர்ஸ்லாம் 6 months 3 months 6 months 1 yearலேயே நிறைய ஹிட் அடித்த யூடியூபர்ஸ்லாம் இருக்காங்க. அந்த யூடியூபர்ஸ்லாம் கூட தெரியும் ஓரளவுக்கு. ஆனால் அந்த யூடியூப் ஏன்னா சயின்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட்டை நம்ம கன்சியூம் பண்ணுறதுன்றதை தாண்டி க்ரியேட் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டிஸை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அதை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது கரெக்டாக இல்லையான்னு எனக்கு தெரில, அதுதான் கேட்டேன். ஏன்னா அந்த அல்காரிதம் அப்புறமாட்டு அந்த ரெவென்யூ மாடல் இருக்குல்ல, இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் மட்டும் சொன்னால் போதும் சார். நான் இப்போ சொன்னது தான், அல்காரிதம்க்கும் ரெவென்யூ மாடலுக்குமான டிஃப்ரென்ஸ்னு எதுவும் இல்லை. நீங்கள் என்ன மாதிரியான ஆடியன்ஸ்க்கு உங்களுடைய வீடியோவை போடுறீங்கிறது தான். மேபி இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் நான் சொல்கிறேன். ரெவென்யூ பெர் மில்லி அப்படின்னு யூடியூப்பில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் மானிட்டைசேஷன் டேபை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு 1000, 500, 2000, 10,000, 1 லட்ச ரூபாயோ ஏதோ ஒரு அமௌண்ட் வந்திருக்கும்ல. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பர்டிகுலர் வீடியோவுக்கு ஆர்பிஎம் அப்படின்னு ஒன்று காட்டுவாங்க. அது ஒரு 16 ரூபாயாக இருக்கலாம், 20 ரூபாயாக இருக்கலாம், 50 ரூபாயாக இருக்கலாம், 60 ரூபாயாக இருக்கலாம், எவ்வளோவா வேணா இருக்கலாம். இந்த ஆர்பிஎம்ங்கிறது என்னதுன்னா ஒரு 50 ரூபா ஒரு உதாரணத்துக்குன்னு வச்சுக்கிறோமே. ஒரு 1000 வியூஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா யூடியூப் உங்களுக்கு 50 ரூபா கொடுக்கும். இதுதான் அந்த ஆர்பிஎம், ரெவென்யூ பெர் மில்லிங்கிறது. ஸோ நீங்கள் 10,000 வியூஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆர்பிஎம் 50 ரூபானா எவ்வளோ அமௌண்ட்டு? 50 × 10 500. நீங்கள் 1 லட்சம் வியூஸ் எடுத்தீங்கன்னா 5000. நீங்கள் 10 லட்சம் வியூஸ் எடுத்தீங்கன்னா 50,000. அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ நீங்கள் கேட்க வர்றது இதுதான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ ஒரு ஆர்பிஎம்மை பொறுத்து தான் ஒரு பர்டிகுலர் வீடியோக்கும் ஒரு சேனலுக்கே இதான் ஆர்பிஎம் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட முடியாது. அது வேணால் ஆவரேஜ் எடுத்துக்கும். இப்போ நாங்கள் ஒரு 2500 வீடியோ போட்டிருக்கோம்னா 2500 வீடியோனுடைய ஆர்பிஎம் எடுத்து 2500 வகுத்து இதான் சேனலுக்கான ஆர்பிஎம்னு சொல்லிடும். ஆனால் டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க.
சும்மா நம்ம அந்த பணம்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம்ல, அந்த மாதிரிலாம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் டிமேட் அக்கௌண்ட் டிமேட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த டிமேட்னா என்னங்கிறத பற்றி சும்மா ஒரு 4 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டோம். அதனுடைய ஆர்பிஎம் எங்களுக்கு 594 ரூபா. வீடியோவே 2.5 லட்சம் வியூஸ் தான். அதிலிருந்து வந்த அமௌண்ட்டு மட்டுமே 1,94,000 ரூபா. 2.5 லட்சம் போன வியூஸ். அதே இது நம்ம ஒரு பெண்களினுடைய ஹெல்த் சயின்ஸ் பற்றி பேசுகிறோம், பெண்களுடைய ஹைஜீன் பற்றி பேசுகிறோம், இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுகிறோம் அப்படின்னா வியூஸ் வந்து 5 மில்லியன் இருக்கும். நீங்கள் இப்போ கூட தேநீர் இடைவேளையில் போய் பாப்புலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் ஹைஜீனிக் விஷயத்தை பற்றி தான் நம்ம பேசியிருப்போம். அந்த மாதிரியான ஒரு லேடிஸ் டாபிக் தான், நம்ம ரொம்ப அவேர்னஸான இன்ஃபர்மேட்டிவான டாபிக் ஒன்று இருக்கும் பேசியிருப்போம். 5 மில்லியன் வியூஸ் இருக்கும். அதில் வந்து அமௌண்ட்டை விட இந்த 2.5 லட்சம் கொடுத்தது அதிகம், இந்த வியூஸ் கொடுத்தது அதிகம். அப்போ டிமேட் அக்கௌண்ட் யார் ஓப்பன் பண்ணுவா? யார் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறானோ அவன் தான் ஓப்பன் பண்ணுவான். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு யார் நினைப்பா? நம்ம நினைப்போமா? நம்ம யாருக்காவது தோணுமா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு? மதிய சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறதுன்னு தான் நமக்கு தோணும். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நமக்கு எப்படி தோணும்? காசு யார்கிட்ட வருதோ, வருமானம் இருக்கோ, ஆக்சுவலாக எல்லாருக்கும் தோணணும். பட் ஸ்டில் அகைன் இப்போ நமக்கு தோணாது. அப்போ அதை பற்றி பார்க்குறவங்களுக்கு நான் சூப்பரான ஆட் கொடுக்கலாம். அவங்க அதை வாங்கும் திறன் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ அந்த நேரத்தில் எனக்கு ஆர்பிஎம் அதிகமாக இருக்கும். ஸோ நீங்கள் டாபிக்ஸாக பணம் கொடுக்கக்கூடிய டாபிக்னு எடுத்திங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு ஃபினான்ஷியல் டாபிக், ஃபின்டெக் டாபிக், டெக்னாலஜி டாபிக், இந்த மொபைல் பற்றி எல்லாம் பேசுகிறாங்களே, இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாத்துக்குமே ஆர்பிஎம் அதிகமாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறது என்னுடைய அனுபவத்தில் நான் கற்றுக்கிட்டது. ஏன்னா நாங்கள் டெக்னாலஜி வீடியோஸ் போட்டால் அதுக்கு ஆர்பிஎம் அதிகமாக இருக்குது. நாங்கள் ஃபினான்ஷியல் சம்மந்தமான வீடியோஸ் போட்டால் ஆர்பிஎம் அதிகமாக இருக்குது. நாங்கள் ஒரு வெஜிடபிள் சம்மந்தமான வீடியோஸோ, ஒரு சாதாரணமான ஒரு அவேர்னஸ் வீடியோஸ், சாதாரண இந்த சென்ஸ் என்னென்னா காமன் பீப்புள் பார்க்குற மாதிரியான ஒரு அவேர்னஸ் வீடியோ போட்டோம்னா அதுக்கு ஆர்பிஎம் கம்மியாக இருக்குது. அப்போ இதெல்லாம் ஆர்பிஎம் அதிகமாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் அப்படிங்கிறது பாயிண்ட். அப்போ இந்த மாதிரி நம்மளுடைய டாப்பிக்கே இருக்குது, நம்மளுடைய சேனலே இருக்குது. இதை பற்றி நான் தெளிவாக சொல்லுவேன். ஏதாவது பணம் சேமிக்கணும், என்கிட்ட கையில் காசு இருக்குது 10,000 ரூபா, நான் என்ன செய்யலான்டானா இவர் சேனலை பார்ப்போண்டா அப்படின்னு நீங்கள் ஒரு சேனலை உருவாக்கிட்டீங்கன்னா பீக்கில் போயிடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சூப்பராக ஆர்பிஎம் வரும் உண்மையாகவே. மகிழ்ச்சி. அடுத்து ஃபைன் சார், இப்போது யூடியூப்பில் வந்து எந்த மாதிரி கண்டென்ட்ஸ் நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளால் வந்து கொஞ்சம் வளரத்துக்கு நல்லாயிருக்கும்? ஏன்னா நான் வந்து ஒரு சில யூடியூபர்ஸ் பார்த்துருக்குறேன், ஒரு 2 சைடு. சில பேர் வந்து முன்னாடியே ரொம்ப வருஷமாக இருப்பாங்க, பட் அவங்க சேனல் வந்து அந்தளவுக்கு க்ரோ ஆகிருக்காது. ஆனால் ஒரு சில பேர் வந்து 2-3 வருஷத்துலேயே வந்து கொஞ்சம் 338K சப்ஸ்கிரைபர்ஸ் மாதிரி ரீச் ஆகிட்டாங்க. நீங்கள் ஏதோ பர்டிகுலர் சேனலை பார்த்து இல்லை தெரிஞ்ச 338K சப்ஸ்கிரைபர்ஸ்னால் ஏதோ பார்த்துட்டு சொல்கிறீங்க. மகிழ்ச்சி, இருக்கட்டும், சொல்லுங்கள் சார். அதனால் சார் அந்த மாதிரி எப்படி சார் டிஃப்ரென்சியேஷன் ஆகுது உங்களுக்கு? நீங்கள் அந்த வீடியோஸ் 2யுமே பாருங்கள். ரொம்ப வருஷம் இருக்கிறவங்க போடுற வீடியோவை நீங்கள் பாருங்கள். இந்த 338 சப்ஸ்கிரைபர் சீக்கிரமாக வந்திருக்க உங்களோட வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு எந்த வீடியோ பிடிக்குதுன்னு நீங்கள் பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எந்த வீடியோ பிடிக்குதுன்னு பாருங்கள். இல்லைனா நீங்கள் ஒரு 10 பேருக்கு இந்த 2 லிங்கை அனுப்பி இந்த 2 வீடியோவில் எது நல்லா இருக்குன்னு பாருங்கள். இந்த ஷார்ட் டைமில் 338K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருப்பாங்கல்ல, அவங்களோட வீடியோ தான் மக்களுக்கு மனம் கவர்ந்த வீடியோவாக கண்டிப்பாக இருக்கும். மக்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோ நீங்கள் போட்டிங்கன்னா, தேவையான டாப்பிக்கில் பிடிச்ச மாதிரி போட்டால் சக்ஸஸ் வந்துடும். இன்னொன்று, சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு அதுக்குன்னு தனியாக எதாவது பே பண்ணணுமா சார்? அதெல்லாம் தேவையில்லை. ஒரு மெயில் ஐடி நீங்கள் யூடியூப்பில் சேனல், நீங்கள் யூடியூப் ஏற்கனவே லாகின் பண்ணியிருப்பீங்கல்ல, அதில் வந்து கிரியேட் சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய் சேனல் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா பேரை வச்சு சேனல் கிரியேட் பண்ணிடலாம். சில பேர் வந்து சொல்கிறாங்க ஏதோ டேக்ஸு அதுக்குன்னு ஏதோ செப்பரேட்டாக பிடிப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் மானிட்டைசேஷன் ஆனீங்கன்னா தான் உங்களுக்கு டேக்ஸ் எல்லாம். நம்ம சேனல் யாருனாலும் ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வணக்கம். வணக்கம்மா. நீங்கள் டபுள் ஆக்டிங் பண்ணி வீடியோ போட்டிங்கல்ல, நான் அப்போ இருந்து அவங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். நன்றி நன்றி. சிலப்பதிகாரத்தில் வந்து இந்த ஏன் கோவலன் கொல்லப்பட்டான் அப்படின்னு ஒரு புத்தகத்தை காட்டி வீடியோ பண்ணிருக்கீங்க. அதை நினச்சிருந்தா அந்த மாதிரி இப்படி மைக் வச்சு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் வந்து அதை இன்ட்ராக்ட் பண்ணி பேசின விதம் நல்லா இருந்துச்சு. பழமொழி பற்றிலாம் பேசியிருக்கீங்க. நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. அந்த வீடியோ நீங்கள் இன்னும் நினைவில் வச்சு சொல்கிறதுக்கு எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து இவ்வளோ பேர்கிட்ட பேசுனது, அதுக்கு அடுத்தபடியாக எனக்கு இந்த நீங்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ரொம்ப நன்றி. என்னோட நீச் வந்து அதுவாக தான் இருந்தது. நம்ம இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல, தூங்கும் போதெல்லாம் ஒன்று தோணுன்னு. இப்போ நம்ம ரொம்ப சோகமாக உட்காந்துக்கிட்டு இருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துருப்போம், எங்கேயோ இருந்து ஒரு பாட்டு ஒன்று கேட்கும். ஆமாம். அந்த பாட்டில் ஒரு வரி ஒன்று வரும். நான் அவ்வளோ கஷ்டமாக உட்காந்துருந்தாலும் ஒரு பாட்டு, இந்த வரி வந்துச்சுல, இந்த வரிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா அப்படின்னு நான் அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவேன். அப்போது நான் அதை என்ன கஷ்டம் இருந்தாலும் சொல்லுவேன். நான் அதையே வீடியோ பண்ணலாம்னு நினச்சி யூடியூப்பில் வந்தேன். 11th 12th படிக்கும்போது பண்ணிகிட்டு இருந்தேன். எப்படி பண்ணோன்னே தெரில. நான் வந்து யூடியூப் கோர்ஸ் வாங்கி படித்தேன். அதில் வந்து நீங்கள் நிறைய சொல்லியிருந்தீங்க. அதை நான் அப்படியே வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். தம்ப்ளைனு, ஹேஷ்டேக் எல்லாம் போட்டு பார்த்தேன். எனக்கு மானிட்டேஷன் எனேபிள் பண்ணி கொடுத்தது கூட நம்ம யூடியூப் சேனல் தான். நீங்கள் தான். ஓ, நன்றி நன்றி. சூப்பர் சூப்பர். மகிழ்ச்சி. அது வரைக்கும் நல்லா ஆயிடுச்சு. ஒரு வீடியோ தான் போட்டேன், நைட்டு பூரா வந்து தூக்கமே வரல.
ஏன்னா அதெல்லாம் ஃபாலோ பண்ணி போட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக வியூஸ் ஏறுது. 10,000 ஒரு அது முன்னாடி எனக்கு வியூஸே கிடையாது. ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை வீடியோ போடுவேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணி வீடியோ போடும் பொழுது 50,000 அப்படி வந்துச்சு. எனக்கு அதுக்கப்புறம் ஆச்சரியம். 80,000லாம் வரும்பொழுது அடுத்த நாள் 3 நாளுக்குள்ள 1,06,000 வந்துச்சு. வந்தோடனே மானிட்டேஷன் வந்து 40 ஹவர்ஸ் அதுவும் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு எப்படி அப்ளை பண்ணன்னு தெரியல, நீங்கள் தான் பண்ணி கொடுத்தீங்க. அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. காலேஜ் சேர்ந்தேன். எனக்கு அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணணும்னு தெரில. அதுக்கப்புறம் எப்படி பண்ணணும்னே தெரியாமல் நான் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டேன். ஏன்னா இங்கே வந்து ஊர்லனா ரூமில் எடுத்துப்பேன். என்னோட ஹாஸ்டல் எடுக்க முடியாது, சையாக இருக்கும். எங்கேயாவது கேமரா போய் வச்சுருந்தா என்னடா அது லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிக்குவாங்க யாராட்டும். ஓகே, அதனால அப்படியே தடைப்பட்டு போயிருக்கு. இப்போ வந்து நான் திரும்பி அதை எடுத்து ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்குமா அந்த மாதிரி கேட்குறேன். பண்ணலாம். சோலோ கிரியேட்டராக இருக்கிறது வந்து அது எப்படி நீங்கள் சோலோ கிரியேட்டராக ரன் பண்ணலாம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபைன். சோலோ கிரியேட்டர் பற்றி கேட்குறீங்க. ஆக்சுவலி சோலோ கிரியேட்டராக எனக்கு அனுபவம் கிடையாது. எனக்கு சோலோ கிரியேட்டராகவே ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு மே மாதம்லேருந்து செப்டம்பர் அங்கிட்ட ஒரு 6 மாதமாக தான் எனக்கு சோலோ கிரியேட்டராகவே அனுபவம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் டீம் பில்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் எனக்கு சோலோ கிரியேட்டர் அனுபவம் ரொம்ப கம்மி. ஆனால் நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். சோலோ கிரியேட்டராக இருந்தாலும் சரி, ஒரு டீம் வச்சு பண்ணாலும் சரி, உங்களுக்கு இருக்கக்கூடிய தடை பர்டிகுலராக பார்க்கும்போது அது ஒரு சைக்கலாஜிக்கல் தடை தான், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஏற்கனவே ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கீங்க. அகைன் நீங்கள் செய்யணும்னு வரும்போது உங்களுடைய சூழல், உங்களுக்கு சுற்றி இருப்பவர்கள், அவங்கெல்லாம் ஒரு கேலி சொல்லுக்கு நம்ம ஆளாயிடுவோமோ, அவங்கெல்லாம் நம்மளை ஏதாவது சொல்லிடுவாங்களோ, இந்த மாதிரியான மனத்தடைகள் தான் உங்களுக்கு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். கண்டென்ட்டில் தடை இருக்க வாய்ப்பு இல்லை. சோலோவாக பண்ணும்பொழுது என்னென்னா எடிட்டிங் எல்லாமே. இப்போ நான் யூடியூபராகனு வந்துட்டு எப்படி வீடியோ போட கற்றுக்கிட்டனோ அதெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் எப்படி எடிட் பண்ணணும் அதை தான் நல்லா கற்றுக்கிட்டேன். ஒரு வீடியோ ஆக்சுவலி அது பயங்கர ஸ்கில். இன்னைக்கு தேதிக்கு நல்லா பண்ணியிருக்காங்கல்ல. இது எப்படி பண்ணியிருக்காங்க, இது இப்போ கொடுத்தீங்கன்னா நான் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து நான் இதே மாதிரி மொபைலில் பண்ணி காட்டுவேன். வீடியோ எடிட் பண்ணுவேன். சூப்பர். அது யூடியூப்ல வந்து அதில் சக்ஸஸ் ஆனோனோ இல்லையோ, எடிட்டிங்கில் நான் ஓரளவுக்கு நல்லா பண்ணுறேன். சரி. இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு கீழே வந்து ஃபோட்டோகிராஃபியும் வீடியோ ஷூட் பண்ணேன். அது வந்து எடிட் பண்ணுற வேலை சும்மா வந்து பார்த்துட்டு இருக்கேன். வெரி குட், பிரில்லியன்ட். வெரி குட். எங்ககிட்டயும் ஒரு பெண் இருக்காங்க, எடிட்டர் அண்ட் வீடியோகிராஃபி பண்ணுறவங்க, ஃபோட்டோகிராஃபர் நிவேதான்னு சொல்லி. ஏன்னா நிறைய சேனலில் அது இருக்க மாட்டாங்க. நீங்கள் லேடிஸ் வந்து கேமராமேன், எடிட்டரெல்லாம் நிறைய சேனலில் நீங்கள் பார்க்க முடியாது. நம்ம சேனலில் அது இருக்காங்கங்கிறது எனக்கு அது ஒரு, நீங்கள் சொன்னோன்னே எனக்கு நிவேதா ஞாபகம் வந்துருச்சு. ஒரு கூடுதல் சந்தோஷம், மகிழ்ச்சி. நீங்கள் உங்கள் கெரியரில் நல்லா வரணும்னு நான் வாழ்த்துறேன். அடுத்து. ஹலோ சார். இவங்க மைக் இல்லாமல் ரொம்ப நேரம் எந்திரிச்சு உட்காந்துட்டாங்க. மைக் இல்லாமல். இப்போ நீங்கள் மல்டிபிள் சேனல்ஸ் ரன் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அதனால் இந்த டவுட் இருந்தது. ப்ளஸ் சிஸ்டர் சொன்ன மாதிரி நீங்கள் ஏஐ ஆட்டோமேஷன்ற ஒரு விஷயம் இப்போ எல்லா ஃபீல்ட்லேயுமே அப்கிரேடிங் ஆகிட்டு இருக்கு இல்லையா. இப்போ யூடியூப்னும் போதும் இப்போ காம்படிஷன்ஸ் அதிகமாகிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 10 சேனல்னால் இப்போ 1000 சேனல் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நம்மளுடைய கரியரை யூடியூப்னு வரும்போது அதை பூஸ்டப் பண்ணுறதுக்கு ஏஐஸ் வந்து நம்ம சேனலில் யூஸ் பண்ணுறீங்களா, அண்ட் பண்ணணுன்னா எப்படி யூஸ் பண்ணலாம்? ஏஐஸ் எப்படி நாங்கள் யூஸ் பண்ணுறோன்றதை வேணால் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ChatGPT எப்படி தேநீர் இடைவேளை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம ஒரு டாபிக் எடுத்துருவோம், இந்த டாப்பிக்கில் பேசலாம் டிசைட் பண்ணிடுவோம், அதுக்கான கண்டென்ட் ஒர்க் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிடுவோம். அதனுடைய கூகுளில் நம்ம வெரிஃபை பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கும்ல, ஏதாவது பேப்பர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, இது ரிலேட்டடாக இது எங்கே இருக்குது, இது யார் எழுதியிருக்காங்க, இதை பற்றி ஏதாவது பேப்பர்ஸ் இருந்தால் எனக்கு சொல்லு, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம ChatGPT மூலமாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி வீடியோனுடைய எடிட்டிங்கில் நீங்கள் வந்துட்டு வேறு யாருடைய ஃபோட்டோவையோ இல்லை வீடியோவையோ ஒரு 5 செகண்டுக்கு மேலேயோ 7 செகண்டுக்கு மேலேயோ யூஸ் பண்ணால் உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும், காப்பிரைட் பிரச்சனை, ஒரு கிளைம் வரும். அப்போ அதெல்லாம் நம்ம ஏஐ யூஸ் பண்ணி ஒரு ஏஐ பர்டிகுலராக அதுக்கு இன்புட் கொடுத்து அதை ட்ரைனிங் பண்ணி அதுக்கான வீடியோஸ், அதுக்கான ஃபோட்டோஸ்லாம் நம்மளுடைய ஃபோட்டோவே கூட கொடுத்து ஒரு ஏஐ இமேஜாக நம்ம டவுன்லோட் பண்ணி நம்மளால் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிற முடியுது. இதை தாண்டி போஸ்ட் பண்ணும்போது டிஸ்கிரிப்ஷனில் நான் யூடியூப் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், இதான் டாப்பிக்கில் பண்ணியிருக்கேன், இதுக்கு எனக்கு ஒரு டிஸ்கிரிப்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னாலே ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி வச்சுருந்தா அது அழகாக எனக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுத்துருது, டேக்ஸ் கொடுக்குது. இதையெல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பார்த்து ஒரு 4-5 வீடியோவில் போட்டு இதெல்லாம் எனக்கு சக்ஸஸ் ஆகுதா இல்லையாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அது தேவையா இல்லையான்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அது ஹெல்ப் பண்ணும். ஃபைன், தேங்க்யூ. ஹலோ சார். மகிழ்ச்சி. ஹலோ. முக்கியமானது அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி தான் கீ அப்படின்வாங்க. ஸோ அண்ட் தென் கண்டென்ட் க்ரியேஷன், இது 2 விஷயமே இது வந்து ஒவ்வொரு க்ரியேட்டருக்குமே வந்து வித்தியாசப்படும். உங்களோட லைஃப்லுமே அது வந்து கண்டிப்பாக வித்தியாசமாக இருந்திருக்கும். ஒரு சில காலகட்டத்தில் இந்த கன்சிஸ்டன்சியும் கண்டென்ட் க்ரியேஷனும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கா? லைக் அதே வந்து ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் பண்ணிகிட்டே இருந்த காலகட்டத்தில் நமக்கு பிடிச்சதான் இந்த பர்பஸ்க்கே வந்திருப்போம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த நீட்ஸே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கா?
நல்ல கேள்வி. ஆக்சுவலி எனக்கு இருந்ததில்லை. நான் ஏன் சொல்கிறேன்னு கேளுங்க. நான் ஏதோ பெரிய இது மாதிரி பேசுகிறேன்னு இல்லை, அது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. நான் எப்போயுமே சொல்லுவேன், பிடிச்ச விஷயத்த ஒருத்தன் செய்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அவன் ஸ்ட்ரெஸ்ஸாக இல்லைன்னு யாரும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஸ்ட்ரெஸ் தான். ஆனால் நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஏர்லியாகவே நான் டீமை பில்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ டீம் பில்டு பண்ண நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் வந்துட்டு நான் ஒரு ஆளே செஞ்சுக்கிட்டு இருந்த வேலையை இப்போ ஒரு 4 பேர் செய்வாங்க. அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் புதுசாக எனக்கு வருது. ஸோ என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது பீப்புள் ஹேண்ட்லிங்காக தான் மாறிடுச்சே தவிர கண்டென்ட் க்ரியேஷனாக இல்லை. ஸோ பீப்புள் ஹேண்ட்லிங், அவங்கள நம்ம தேநீர் இடைவேளைக்கு ஏற்ற மாதிரி இந்த தத்துவங்களுக்கு அடிப்படையில் நம்ம வச்சுருக்கக்கூடிய எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ்க்கு அடிப்படையில் நான் பீப்புளை எப்படி கரெக்டாக உட்கார வைக்கிறதுங்கிறதுல தான் எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் எனக்கு இருந்தது. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதை தாண்டி கண்டென்ட் க்ரியேஷனில் எனக்கு இல்லை. ஏன்னா நான் உருவாக்கின டீம் வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ஆளாக நம்ம இருந்து பண்ணுறதுக்கும் ஒரு 4 பேர் அதே வேலையை பண்ணுறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. அதனால எனக்கு கண்டென்ட் க்ரியேஷனில் ஸ்ட்ரெஸ் வந்ததில்லை. அண்ட் சோலோ க்ரியேட்டராக நான் ஒரு 6 மாதம் இருந்தேன்னு சொன்னேன். அப்போயும் எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் இருந்ததே கிடையாது. ஏன்னா அது எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஏன்னா நான் அதுக்காகத்தான் இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி ஒரு இதை விட்டுட்டு நான் வந்து இதெல்லாம் செஞ்சேன்னா, அந்த வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடைச்சோன்னா மக்கள் நான் என்னை பார்க்க ஆரம்பித்தோன்னே அது எனக்கு ஒரு போதையாக மாறிடுச்சு. எனக்கு வந்து கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுங்கிறது எனக்கு இப்போ வரைக்குமே அது எனக்கு ஒரு போதை. எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறது, இதை மக்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு ப்ராடக்ட் ஏதாவது நம்ம லான்ச் பண்ணோன்னா அதுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ ஏதாவது செய்யணுன்னா அதை எப்படி பண்ணுறது, இது எல்லாமே எனக்கு அது ரொம்ப டிரைவிங்காக இருந்துச்சு, டிரைவிங் ஃபோர்ஸ் ஆகிடுச்சு. அதனால எனக்கு அதில் ஸ்ட்ரெஸ் இல்லை, கான்டென்ட் கிரியேஷனில் ஸ்ட்ரெஸ்ஸே எனக்கு கிடையாது. வேறு பீப்புள் மேனேஜ்மெண்ட்டாக அது எனக்கு மாறிடுச்சு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது. அகைன் அது ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் தான். எப்போயுமே ஸ்ட்ரெஸ் ரொம்ப நல்லது, ரொம்ப கரை நல்லது மாதிரி தான். ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு அளவுக்கு வரைக்கும் நல்லது. ரொம்ப அது டிப்ரெஷனாக மாறுது அப்படின்னா தான் அது ப்ராப்ளம். ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், தப்பு இல்லை. நன்றி, தேங்க்ஸ் சார். வணக்கம் சார். வணக்கங்க சார். யூடியூப்பை பொறுத்தளவுக்கு காப்பிரைட்ஸ் பற்றியும், காப்பிரைட்ஸ்லேருந்து நம்ம எப்படி அதில் சிக்காமல் எப்படி நம்ம வீடியோ கண்டென்ட் பண்ணுறது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதுதான் நான் சொன்னல, யூடியூப் வந்து இப்போ மக்கள் பார்க்குறோம், ஓகேவா, பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்த வீடியோவையே பார்த்த மாதிரி இருக்குது, போட்ட வீடியோவையே போட்ட மாதிரி இருக்குது, யூடியூப்பில் ஒரு ஃப்ரெஷ்ஷே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டாங்கன்னா யூடியூப் அவுட் ஆயிரும். கரெக்டாக? மக்களுக்கு யூடியூப்பில் புதுசாக இருந்தால் மக்கள் வந்து பார்ப்பாங்க. இப்போ நம்ம பார்ப்போம். அப்போ புதுசாக இருக்கணும்னா ஒரிஜினல் கண்டென்ட்டை யார் க்ரியேட் பண்ணுறாங்களோ அவங்கள தான் யூடியூப் பூஸ்ட் பண்ணும். காப்பிரைட் கிளைமுங்கிறது உட்காருங்க எனக்கு உட்காருங்க. காப்பிரைட் கிளைமுங்கிறது, காப்பிரைட் ஸ்ட்ரைக்குங்கிறதெல்லாம் நான் வேறு ஒரு வீடியோலையோ வேறு ஒரு சேனலில் இருந்தோ அந்த ஃபுட்டேஜை நான் யூஸ் பண்ணி, அந்த இமேஜை நான் யூஸ் பண்ணி நான் ஒரு கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். அந்த கண்டென்ட்டினுடைய அப்ஜெக்டிவ் வந்து நான் பேசுகிறதுல இல்லை, அந்த வீடியோவால் தான் என் கண்டென்ட் என் வீடியோவே ஓடுது அப்படின்னா அது காப்பிரைட் கிளைம் ஆயிரும். சரி, இந்த லைன் நான் புரிகிற மாதிரி சொல்ல முயற்சி பண்ணுறேன். இருங்க, இன்னொரு தடவை நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு வீடியோ பண்ணுறோம். ஒருத்தவங்க, நான் இப்படி சொல்கிறேன், ஒருத்தவங்க ஒரு வீடியோ பண்ணியிருக்காங்க, சரியா? அந்த வீடியோ அவங்க பேசின விஷயம் தப்பு அப்படின்னு சொல்லி நான் திருப்பி ஒரு வீடியோ பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் அப்படி நினைக்க மாட்டேங்க, நான் செஞ்சதில்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அப்படி நான் ஒன்று நினைக்கிறேன். அப்போ நான் பேசும்போது இவர் என்ன பேசியிருக்காருன்னு நீங்களே பாருங்களேன் அப்படின்னு சொல்லி அவருடைய வீடியோவை ஒரு 4 செகண்டுக்கு நான் ப்ளே பண்ணிவிட்டு, அவர் இப்படி சொல்லியிருக்காரு, இதனால தப்புன்னு நான் சொன்னேன்னா அது என்னுடைய ஒரிஜினல் வீடியோ, அவருக்கு ரிப்ளை பண்ணக்கூடிய நான் கிரியேட் பண்ண வீடியோ. அதனுடைய அப்ஜெக்டிவ் என்னுடைய ரிப்ளை தான். அவருடைய வீடியோவை நான் பார்க்க வைக்கிறது என்னுடைய அப்ஜெக்டிவ் இல்லை, ரிப்ளை தான். அதுக்கு அவருடைய மான்டேஜஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் ஒரு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா காப்பிரைட் கிளைம் வராது. இதே அவர் பேசின வீடியோவை அப்படியே முழுசாக எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி இவர் பேசியிருக்காரு, இவர் பேசுகிறது யாரும் கேட்காதீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்துட்டு காப்பிரைட் கிளைமில் வந்துடும். ஏன்னா அந்த வீடியோவை மக்கள் பார்க்குறது நீங்கள் சொன்ன அந்த 10 செகண்டுக்காக இல்லை, அவர் பேசின 6 நிமிஷத்துக்காக. அப்போ நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி போடணும் அப்படிங்கிறது தான் யூடியூபினுடைய ஒரு வேண்டுதலாக இருக்குது. அது நிறைய பேர் அதை நம்ம பண்ணோன்னா ஒரிஜினல் கண்டென்ட்ஸ் போட்டால் காப்பிரைட் வரவே வராது. சார் உட்காந்தே கேளுங்க, ஒரு தப்பு சார். அப்படி பார்த்தா கூட இப்போது ரீசெண்ட் டைம்ஸ் வந்து இப்போ இந்தியா பாகிஸ்தான் வந்து பார்டர் இஷ்யூஸ் இருக்குல்ல சார், இப்போ அது சம்மந்தமாகவே ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் வந்து அது சம்மந்தமாக வீடியோ போடுறாங்க. இப்போ அதுக்கெல்லாம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வராதா சார்? இல்லை, அவங்களுடைய ஒப்பீனியனை தான் அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்கிறேன். யூடியூப் வந்து ஒப்பீனியன்ஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் மோடாக மாறிடுச்சு. இங்கே ஒப்பீனியன்ஸ் கேட்குறதுக்கும் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் கேட்குறதுக்கும் தான் மக்கள் யூடியூபை ரொம்ப பார்க்குறாங்க, அப்பார்ட் ஃப்ரம் வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட். நான் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா இவர் இதில் என்ன சொல்ல வர்றாருங்கிறதான் பாயிண்ட். இவர் ஒரு ஏற்கனவே ஒரு ஃபேமஸான ஒரு ஆளாக இருக்கார், இந்த இஷ்யூ பற்றி இவர் என்ன பேசுகிறாரு, இதிலிருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன்னா இல்லையாங்கிறத தாண்டி
இவர் என்ன சொல்கிறாரு, இவர் எப்படிப்பட்ட ஆள், இவர் மனசில் என்ன நினைக்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்கே நடந்துருச்சு. ஸோ பொலிட்டிக்கல் யாராவது பாலிடிக்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். யூடியூப் எடுத்திங்கன்னா நிறைய பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லோரும் அவங்களுடைய சேனல்ஸ் வச்சுப்பாங்க, அவங்களுடைய வியூஸை வெளிப்படுத்துவாங்க. ஸோ சம்பவம் ஒன்று நடந்துருச்சு, ஏதோ ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அதுக்கான வியூஸை இங்கே யூடியூப்பில் வந்து ஒவ்வொருத்தவங்களும் வெளிப்படுத்துவாங்க. ஸோ யாருக்கு யாரை பிடிக்குதோ அவங்க என்ன சொல்கிறாங்க அதை பற்றிங்கிறத நம்ம கேட்போம். அவங்களுடைய ஒப்பீனியனை என் ஒப்பீனியனை நான் மாற்றிக்கிடுவேன். அவங்களுடைய ஒப்பீனியனை நான் எடுத்துகிட்டு நாளை பின்ன நான் போய் 4 இடத்துல போய் பேசும்போது அவர் பேசினார், அவர்கிட்டருந்து நான் இதை கற்றுக்கிட்டேன்லாம் சொல்லாமல் நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி நம்ம பேசுவோம். அதுதான் நம்மளுடைய ஸோ ஒப்பீனியன்ஸ் அண்ட் பெர்ஸ்பெக்டிவ் பேஸ்டாக போகிறதுனால நீங்கள் ஒரே விஷயத்தை பற்றி 100 பேர் பேசினாலும் அவங்களுக்கு காப்பிரைட் கிளைம் வராது. ஏன்னா அவங்க தானே அதுக்குள்ளே இருக்காங்க. அவங்களுடைய ஓன் கண்டென்ட்டை அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்களோ அதை சொல்கிறாங்க. அது எப்படி காப்பிரைட் வரும்? அவங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட் அது காப்பிரைட் வராது. சார் இன்னொன்று வந்து ஒரு சில யூடியூபர்ஸ்லாம் வந்து சில ஸ்கேம்ஸ்லேயும் அரெஸ்ட்லேயும் ஆகுறாங்க. அது என்ன ரீசன் சார் அது? ஆக்சுவலாக யூடியூபர்ஸ்னு இல்லை, ஸ்கேம் பண்ணால் யார் வேணால் எல்லோரும் அரெஸ்ட் ஆகிடுவாங்க. யூடியூபர்ஸ்னு மட்டும் இல்லை, ஸ்கேம்லாம் பண்ணவே கூடாது. ஸ்கேம் பண்ணால் அரெஸ்ட் உறுதி. அதுதானே சரி. அவர் யார் பண்ணால் என்ன, யூடியூபராக இருக்காருங்கிறதுக்காக அவர் ஸ்கேம் பண்ணலான்னு இருக்கா? ஸோ ஸ்கேம் பண்ணி அரெஸ்ட் ஆகுறாங்க, பண்ணக்கூடாது, அவ்வளோதான். மகிழ்ச்சி. போதுமா? மகிழ்ச்சியா? முடிச்சுக்கலாமா? அவங்கள இல்லைங்க, அவங்க மேடையில் பேச மாட்டாங்க, அவங்களுடைய ஏரியா அது இல்லை. இல்லாட்டி நான் பேச சொல்லிடுவேன். நான் அறிமுகம் வேணாப்படுத்துகிறேன், ஜஸ்ட் எந்திரி. குரலை கேட்குறதுக்கா நான் அவங்களுடைய சேனல் லிங்க் அனுப்புகிறேன், குரலை கேளுங்க. இல்லைங்க, அவங்க பேசுகிறதுல விருப்பம் இல்லாத நபர்கள். நான் அதான் அறிமுகப்படுத்துகிறேன். எந்திரி முத்து, எந்திரி. இவர் திரு முத்துக்குமரன், ஸ்ட்ரீட் லைட்னு சொல்லி தேநீர் இடைவேளையினுடைய சயின்ஸ்க்குன்னு நம்ம ஒரு சேனல் ஆரம்பித்தோம். அந்த சேனலுடைய ஹெட்டு இவர் தான் ரன் பண்ணுறாரு. 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த சேனலுக்கு இருக்காங்க. நீங்கள் அறிவியல் பற்றின விஷயங்கள்லாம் ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா அது உங்கள் போடுற டாப்பிக்கில் ரொம்ப டீட்டெயில்டாக வீடியோ இருக்கும். மகிழ்ச்சி. அடுத்து திரு காந்தி கிருஷ்ணன் அப்படின்னு, அவர் வந்து ஸ்கிட்டி அப்படின்னு ஒரு சேனல், சயின்ஸ் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிறது தான் நோக்கம். குழந்தைகளுக்கான அறிவியல் விஷயத்தை எந்த ஆபாசமும் இல்லாமல், 18+ மாதிரி இல்லாமல், அண்டர் த பெல்ட் இல்லாமல், ஒரு காமெடியாக ஃபன்னாக ஒரு இன்றைக்கி இருக்கக்கூடிய படிக்கும் பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய பாடப்புத்தகத்தில் இருக்க டெஃபினிஷன்ஸையே கூட அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி போடுவாங்க. ஸ்கிட்டின்னு சேனல் பேர். அதை செக் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். குழந்தைகளுக்கு உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அதை ஷேர் பண்ணுங்கள். இவர் காந்தி கிருஷ்ணன். இவர் திரு காட்டு ராஜா, எங்களுடைய அண்ணன், எங்கள் எல்லாருக்குமே இவர் அண்ணன். எங்களுடைய ஒரு நல்லா பேசுவார், நல்லா வழிகாட்டுவார், நல்லதை சொல்லிக் கொடுப்பாரு. ஸோ கைடு, மென்டர் அந்த மாதிரி. காட்டு ராஜா இவர். இதுதான் எங்களுடைய டீம். நீங்கள் குரல் கேட்கணும் தான் ஆசைப்பட்றீங்க, நீங்கள் எனக்கு நம்பர் கொடுங்க, நான் லிங்க் அனுப்புகிறேன். சரி சரி, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன், வணக்கம். சார், நீங்கள் லைஃப் ஸ்டைல் யூடியூபர் அவங்க பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? யூடியூப்காக கற்றுட்டு பண்ணாமல் அவங்க லைஃபே ஷேர் பண்ணுற மாதிரி. இப்போ I'm a 3rd year வெட்டினரி ஸ்டூடெண்ட் சார். நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணுற இதில் இருக்கேன். ஒரு டே இன் லைஃப் ஆஃப் வெட்டினரி ஸ்டூடெண்ட், எப்படி எக்ஸாம் வீக் ப்ரிப்பரேஷன் அண்ட் ஆல், ஹாஸ்டல் லைஃப் எந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி வாட் யூ திங்க் அபௌட் இட் சார்? உங்களுடைய ப்ரைவசியை அது பாதிக்காத வரைக்கும் உங்களுக்கு அது எந்த பிரச்சனையும் கொடுக்காது. உங்களுடைய ப்ரைவசியை அது பாதிக்க ஆரம்பிக்குதுன்னா அது பிரச்சனை கொடுக்கும். ஸோ அது வந்துட்டு நீங்கள் எடுக்க வேண்டிய முடிவு. இதில் ஒப்பீனியன்ஸே இருக்க முடியாது. இட் இஸ் ஸோ அபவுட் யூ அண்ட் யூ ஒன்லி. ஏன்னா நீங்கள் உங்களுடைய ப்ரைவேட் லைஃப் சொல்ல ஆரம்பிக்கிறீங்கன்னா நிறைய விமர்சனங்கள் வரும், நிறையா இது தேவையான்ற கமெண்ட்ஸ் வரும், இது வேண்டான்னு தோணும். இல்லை அதெல்லாம் தாண்டி என்னால் பாசிட்டிவாக ஒரு வெட்டினரி டாக்டர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கஷ்டத்தை என்னால் சொல்ல முடியும். ஐ மீன் அவங்களுடைய நடைமுறையை சொல்ல முடியும். நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு பைலட் கூட இருக்காங்க, இன்ஸ்டாகிராமில் இருப்பாங்க. ஒரு பைலட்டுடைய லைஃப் எப்படி இருக்கும் நமக்குலாம் தெரியவே தெரியாதுல்ல. ஸோ பைலட் என்ன செய்வாங்க, எது செய்வாங்கன்னு ஸோ 1 டே லைஃப் மாதிரி அவங்களாம் போடுவாங்க. அதில் வந்துட்டு நமக்கு எந்த விதமான மனக்கசப்புமே இருக்காது. அந்த வீடியோ பார்க்கும்போது உனக்கு இதெல்லாம் எதுக்கு தேவையா அப்படின்னு கேட்க மாட்டாங்க யாரும். அந்த மாதிரி உங்களால் வீடியோவை பண்ண முடியும். என் ப்ரைவசியை பற்றி யாராவது கேட்டாலும் எனக்கு அது பிரச்சனை இல்லைங்க. என் பர்பஸ் இதுதான். நான் வெட்டினரி டாக்டருடைய வாழ்க்கை என்ன இருக்குன்னு மக்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். நான் சொல்லிக்கிறேன். எவனாவது 2 திருட்டு பயிலுக்கு என்னத்தையாவது ஒன்று போடுவாங்க, அதுக்கெல்லாம் நான் கவலைப்பட்டா எப்படி அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம், பிரச்சனை இல்லை சார். அப்புறம் இப்போ வந்து இப்போ நான் ஸ்டூடெண்ட்டாக ஐம் ஸ்டார்டிங் மை சேனல். அதுக்கப்புறம் என் ஸ்டூடெண்ட் லைஃப் முடிஞ்சு நான் வந்து டாக்டராக போகிறப்போ என் சேனலும் என்னோட ஃபினிஷ். ஏன் நீங்கள் டாக்டராக போகுன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் விட்டாலும் மக்கள் விட மாட்டாங்க. நீங்கள் டாக்டர் ஆகிட்டு என்னங்க செய்கிறீங்கன்னு கேட்பாங்கல்ல. நீங்கள் டாக்டர் ஆனதுக்கப்புறம் என்ன செய்கிறீங்கன்னு சொல்லணும்ல. நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது என்ன செய்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த வாழ்க்கையை அப்படியே அவங்க அவ்வளோ நாள் பார்த்துட்டே வருவாங்க. நீங்கள் டாக்டர் ஆகி கோட்டெல்லாம் போட்டு முதன் முறையாக நான் டாக்டர் ஆகிருக்கேன்னு இன்றைக்கி சொன்னீங்கன்னா லைக்ஸ் பின்னி பெடல் எடுத்துரும். அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டருடைய வாழ்க்கை என்னன்னு நீங்கள் அடுத்தடுத்து சொல்ல போகிறீங்க. இன்றைக்கி ஒரு ஆடு வந்துச்சுங்க, இன்றைக்கி ஒரு மாடு வந்துச்சுங்க, இன்றைக்கி ஒரு கோழி வந்துச்சுங்க, இன்றைக்கி ஒரு நாய் வந்துச்சுங்க, இந்த ஆட்டுக்கு இதாங்க பிரச்சனை. இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை. நமக்கு யூடியூப்பில் இந்த மாதிரிலாம் யார்
இருக்காங்களா? இதெல்லாம் யாரும் இல்லை. இது ஆக்சுவலி பிரில்லியன்ட் ஐடியா. இன்றைக்கி ஒரு நாய் வந்துச்சுங்க, அந்த நாய்க்கு இதாங்க பிரச்சனை, அதுக்கு இப்படி சரி பண்ணாங்க, நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா மில்லியன் வியூஸ் போகும். அது ஒன்றும் குழப்பமே இல்லை. நீங்கள் அதை கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. முடிச்சுக்கலாமா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின். ஆனால் ஒரு சின்ன சந்தேகண்ணே. உட்காருங்க. ஏன் இப்போ வந்துட்டு இந்த காப்பிரைட் சொல்லிடுறாங்கல்ல. ஆமாம். இப்போ நீங்கள் பேசுகிறதே ஒரு 4 பேர் வீடியோ எடுக்கிறோம். ஆமாம். 4 பேர் 4 சேனலில் போட்டால் அது ஒரே கண்டென்ட் அந்த மாதிரி அது எப்படி வராது? அது அப்படி வராது. அதான் ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி வீடியோ எடுக்கிறீங்க. ஸோ இந்த வீடியோவினுடைய ஆங்கிள்ஸ் வேறு, நீங்கள் எடுக்கிறது வேறு, நீங்கள் எந்த ஃபோனில் எடுத்தீங்க, அதை என்ன அப்லோட் பண்ணீங்க, எல்லாமே யூடியூபுக்கு தெரியும். யூடியூப் வந்து நம்மளை விட அது ஹை லெவல் பிரில்லியன்ட். இப்போ நீங்கள் 4 பேர் நான் பேசுகிற 4 இதை போட்டாலும் உங்களுக்கு காப்பிரைட் பிரச்சனை வராது. அப்படி தான் நியூஸ் சேனல்ஸ்க்குலாம் வரும். நியூஸ் சேனல்ஸ்க்குலாம் வருதில்ல, அவங்கவுங்க கேமராமேன் வச்சுருக்காங்க, அவங்கவுங்க ஃபுட்டேஜ் எடுத்துக்கிறாங்க, அவங்கவுங்க அதை பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதனால் அது வராது, காப்பிரைட் வராது. நன்றிண்ணே. மகிழ்ச்சி. ஓகே, லாஸ்ட் சார்ஜ். மணி என்ன ஆகுது? டைம் ஆகிடுச்சா? சார், நான் ஒரு சிம்பிளான கொஸ்டின் மட்டும் கேட்டு முடிச்சிடுறேன். இப்போ வந்துட்டு ஒரு ஃபேக்ட் அதெல்லாம் வந்து ஒரு சிம்பிளான கண்டென்ட்டை வந்து சிம்பிளாக சொல்லிடலாம். இதே ஒரு காம்ப்ளெக்ஸான கண்டென்ட்டாக இருந்தால் எப்படி சிம்பிளாக சொல்லுவீங்கன்னு ஒரு டிப்ஸ் மாதிரி சொன்னால் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ அதை என்கிட்ட ஒருத்தர் சொன்னால் எப்படி சொன்னால் எனக்கு புரியும்னு நான் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு பெரிய நாலேஜபிள் பர்சன்லாம் நான் இல்லை. என்னுடைய நாலேஜ், என்னுடைய ஸ்கில்லுங்கிறது எதாக இருந்தாலும் கொஞ்சம் சிம்பிளாக மாற்றி அதை சொல்கிறது தானே தவிர்த்து எனக்கு வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்குது, ஒரு டீப் நாலேஜ் இருக்குது, அந்த மாதிரி எல்லாம் நான் கிடையாது. ஸோ என்கிட்ட இந்த விஷயத்த ஒருத்தவங்க எப்படி சொன்னால் எனக்கு புரியும் நான் பார்ப்பேன். எனக்கு ஃபஸ்ட்டு புரியணும். நான் அதுதான் முன்னாடிலேருந்தே வச்சுருப்பேன். எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சுனால இது எல்லாருக்கும் புரிஞ்சிரும்னு நான் நினைப்பேன். ஏன்னா நான் என்கிட்ட ஒரு விஷயத்தை ஒருத்தவங்க எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன். நொயின்னு இது எப்படி, அது எப்படி, இது என்ன, அப்புறம் இது ஏன் வருது, இது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ இவ்வளோ கேள்வி நான் கேட்டு அவங்க என்னை புரிஞ்சுக்க என்னை வச்சுட்டாங்கன்னா ஆப்வியஸாக நான் சொன்னாலும் அந்த விஷயத்தை நான் சொன்னாலும் புரிஞ்சுப்பாங்கல்ல. அதுதான் எனக்கு கான்செப்ட். என்னுடைய இது அதுதான். எனக்கு புரியணும் முதல்ல, அதுதான் என்னுடைய இது. மகிழ்ச்சி. ஃபைன். ப்ரோ, எனக்கு ஒரு கேள்வி. இப்போ ஆடியோ வந்து என்னென்னா வீடியோ எடுத்தனா ஒரு 10 செகண்டுக்கு தான் போடணும், அதுக்கு மேலே போடக்கூடாது, காப்பிரைட் வரும். பட் ஆடியோ வந்து என்னென்னா எது எடுத்தாலும் காப்பிரைட் வரும். நம்ம யூடியூப் சேனலில் ஆடியோ இருக்குது, அப்புறம் மிக்ஸ்கிட்டு, அப்புறம் ஆடியோ லைப்ரரி, அப்போ NCSன்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது, அதுலேருந்து எடுப்போம். ஆனால் இந்த பக்கோடா பாய்ஸ் சேனல் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சாங்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஆடியோ அந்த சாங்ஸ் வந்து பேக்ரவுண்ட் சாங்ஸாக போகும். அந்த மாதிரி ஆடியோலாம் எங்கே எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன். சில இடத்துல சர்ச் பண்ணி போட்டதுக்கு வந்து காப்பிரைட்லாம் வருது. அது எப்படின்னு கிடைக்குமா உங்கள்கிட்ட? நான் அவங்க பார்த்தது மேபி எனக்கு ஆட்கள் பார்த்தா தெரியுமா இருக்கும், எனக்கு சேனலுடைய பேர் தெரில, மன்னிக்கணும். இப்போ அவங்க பெரிய வீடியோவில் அது போடுறாங்களா, ஷார்ட்ஸில் போடுறாங்களா? வீடியோவில் போடுறாங்க ப்ரோ. பெரிய வீடியோவில் எவ்வளோ நேரம் வருது பாட்டெல்லாம்? பாட்டு வந்து ஒரு 8 செகண்டுக்கு ஸ்லோ மோஷன், ஒரு 20 சவுண்டு கம்மியாக இருக்கும், -20 சவுண்டு கம்மியாக இருக்கும். அதுப்போ ஒரு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க சவுண்டு, அந்த மாதிரி தான் போகும். ஆனால் பட் என்னென்னா அந்த சாங்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப நேரம் போகும் பேக்ரவுண்டில். அது அந்தமாரி அந்தமாரி மேபி 2-3 சாங். அதுக்கு ஒரு சில விஷயம் இருக்குது. இது ஃபாலோ பண்ணால் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு இல்லை. பட் ஒரு சில நேரத்தில் நீங்கள் வந்து 2-3 சாங்கை மிக்ஸ் பண்ணி ஒரு ஆடியோ லேயராக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அது வந்துட்டு அது ஒரு தனி ஆடியோவாக யூடியூப் கன்சிடர் பண்ணிக்குது. அதுக்கப்புறம் ஒரு 8 செகண்ட் நான் வைக்கணும், 10 செகண்ட் வைக்கணும்னா ஒரு 4 செகண்ட் வச்சுட்டு ஒரு 2 செகண்ட் கேப் விட்டுட்டு அடுத்து ஒரு 4 செகண்ட் நான் வைக்கிறேன்னா அது கொஞ்சம் அந்த மாதிரியான ப்ராசஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 2-3 சாங்கை மிக்ஸ் பண்ணலாம். இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு BGM எடுத்து இந்த சாங்கில் பின்னாடி கேட்காத மாதிரி கொஞ்சம் வச்சு விட்டுட்டு இது ஒரு தனி ஆடியோ ஃபைலாக அது தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்ககிட்ட கேட்டால் தான் தெளிவாக தெரியும் என்னங்கிறத. ஆனால் மிஞ்சி போனால் ஒரு 10 செகண்ட் வைக்கலாமா ப்ரோ? அதுவும் ஆடியோ 10 செகண்ட் வைக்க முடியாது. 10 செகண்ட் நீங்கள் வச்சிங்கன்னா காப்பிரைட் கண்டிப்பாக வந்துடும். இப்போ நம்ம தேநீர் இடைவேளையில் வீடியோவில் கடைசியாக தேநீர் இடைவேளையில் வந்து ஒரு பாட்டு வருதுல்ல, எல்லா வீடியோலையும் வரும்ல, அது நாங்கள் 4 செகண்ட் 5 செகண்ட் தான் வைப்போம். அது 7 செகண்ட் போனாலே எங்களுக்கு காப்பிரைட் வந்துடும். ஆமாம். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. நன்றி, ரொம்ப நன்றி. பொறுமையாக உட்காந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லஞ்சுக்கு அப்புறம் அதுவும் இவ்வளோ பொறுமையாக உட்காந்து இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த சென்னை மைய நூலகத்துக்கும் இது யாரெல்லாம் இதை அரேஞ்ச் பண்ணாங்களோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. ரைட்டர் செல்வேந்திரன் சார் தான் எனக்கு முதல்ல என்னை அணுகுனாங்க, அவங்களுக்கு என்னுடைய நன்றி. மனுஷபுத்திரன் சார் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அவங்களுக்கு என்னுடைய நன்றி. இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அடாது மழை பெய்தாலும் விடாது உழைக்கிற மாதிரி என்ன யார் நடந்தாலும் சரி, நல்லா இருக்கோ இல்லையோ நீங்கள்லாம் தூங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
நாங்கள்லாம் கூட ஓபி அடிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு எதுவுமே இல்லாமல் உழைச்சிக்கிட்டு இருக்கிற கேமராமேனுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். ஆடியோ போடுறவங்களுக்கு என்னுடைய பாராட்டு. அவங்க ஆங்கரிங் பண்ணுறவங்க, இந்த நிகழ்ச்சியை எடுத்து நடத்துகிறவங்க நிறைய பேருக்கு பயனுள்ளதாக நடத்துகிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அதுவும் மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. நான் மாணவர்கள்னு சொன்னனால தான் இம்மிடியேட்டாக நான் எந்த செகண்ட் கேள்வியும் கேட்கல, வர்றதுக்கு உடனே ஒத்துக்கிட்டேன். ஏன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்தடுத்து வர்றவங்களுக்கு கொடுக்குறத விட ஒரு பெரிய பேர் என்ன இருக்கும்னே எனக்கு தெரியல. இந்த வாய்ப்பை தவற விடக்கூடாதுன்னு நினச்சேன். முதல்ல அறிமுகம் கொடுத்தவங்க யார்? நீங்கள் தானே கொடுத்தீங்க. உங்களுடைய தமிழ் ரொம்ப நல்லா இருந்தது, வாழ்த்துக்கள். தொடர்ந்து நல்ல தமிழில் பேசுங்க. மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை கொடுத்த யாராவது விட்டு போயிருந்தாலும் மன்னிக்கணும். அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து உயிர்மை டிவியோட வீடியோஸை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்ஸை பெற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.